விண்ணேஸ்வரன் சார் அனைவருக்கும் வணக்கம். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2023 நம்ம டிஎன்பிஎஸ்சியில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து தேர்வு வச்சதுலேருந்து நமக்கு வந்து யூனிட் 8ல் கேட்கப்பட்ட மொத்த கேள்விகள் நம்ம ஒரே வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட நோட்டிஃபிகேஷன் கொடுத்து எக்ஸாம் வச்சுருக்காங்க. ஸோ அதில் 100க்கும் மேற்பட்ட வினாக்கள் வந்து நம்ம யூனிட் 8ல் வந்து கேட்டிருக்காங்க. யூனிட் 8 என்பது வந்து வெயிட்டேஜ் கொஞ்சம் அதிகம் இல்லையா? ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின் 15 கொஸ்டின் மேலே கூட சிலதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 130 கொஸ்டினுக்கு மேலே வந்து நம்ம கலெக்ட் பண்ணி வந்து நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 குரூப் 1 மற்ற தேர்வுக்கெல்லாம் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா யூனிட் 8ல் எந்த மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காங்க, நம்ம எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும், ஏற்கனவே நீங்கள் படித்து முடிச்சிருந்தீங்கன்னா இப்போ இந்த 2023 யூனிட் 8ல் கேட்கப்பட்ட கேள்விகளை நமக்கு வந்து பதில் தெரியுதா அப்படின்றதெல்லாம் நீங்கள் செக் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ண முடியுமா பாருங்கள். வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 100க்கும் மேற்பட்ட கேள்விகள் நான் சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் ஃப்ரீ டைமில் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ பார்த்து முடிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற அந்த யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமியோட புதிய ஒரு யூடியூப் சேனல் தான். ஸோ நீங்கள் இந்த சேனலுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பயனுள்ள வீடியோக்கள் வந்து நம்ம இந்த சேனலில் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் ரெட் கலரில் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. அந்த பெல் பட்டனில் ஆல் அப்படின்றத செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த புதிய யூடியூப் சேனலுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க முதல் கேள்வி நம்ம பார்க்கலாம். ரைட்டா? இரும்பு கடலை என அழைக்கப்படும் பணுவல் எது அப்படின்றாங்க. ஆக்சுவலாக ஒரு நூலோட இதை தான் வந்து சொல்கிறாங்க. விச் லிட்ரேச்சர் இன் தமிழ் இஸ் கால்ட் அஸ் இரும்பு கடலை அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. இந்த மாதிரி அழைக்கக்கூடிய நூல் எது அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த ஆன்சர்லாம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் கொடுக்கப்பட்ட அஃபீஷியலாக கொடுக்கப்பட்ட டென்டேட் கீ தான். அந்த கொஸ்டின் பேப்பர்லேயே கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த கீ ஆன்சர் தான் இருக்குது. ஸோ நானாக வந்து கேள்விக்கு விடை சொல்லலை. டிஎன்பிஎஸ்சி என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் நான் வந்து சொல்கிறேன். மேபி உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, நானும் வந்து வெரிஃபை பண்ணிக்கிறேன். ஓகேவா? சரி, ஓகே. முதல் கேள்விக்கான ஆன்சர் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா இரும்பு கடலை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அந்த பணுவல் அல்லது நூல் வந்து பார்த்தீங்கன்னா பதிற்று பத்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன்னா என்ன சார் புதறிவுன்னு சொல்கிறீங்க, யூனிட் 8ன்றீங்க, தமிழ்லாம் கேட்குறாங்கன்னு நினைக்காதீங்க. ஸோ தமிழ் சங்க காலம் முதல் இக்காலம் வரைக்கும் இலக்கிய வரலாறுன்றது யூனிட் 8ல் இருக்கும். திருக்குறள் வந்து இருக்கும். தமிழகத்தோட தொல்லியல் கண்டுபிடிப்புகள் வரலாறு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே யூனிட் 8ல் வரும். ஸோ அதனால் யூனிட் 8ல் தமிழில் வரக்கூடிய வினாக்கள் வரும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. புதுசாக படிக்கிறவங்களுக்கு, ஏற்கனவே படித்தவங்களுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் வந்திருக்காது, தெரியும். ரைட்டா? சரி, ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா பொருத்தமற்ற நாவல் வகையை கண்டறிய கீழ்காண்பவற்றில் எது வரலாற்று புதினத்தில் அமையாது? வரலாற்று புதினம் எது வந்து இல்லை அப்படின்னு மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிவகாமியின் சபதம், யுவனராணி, செம்பியன் செல்வி, சுந்தரின் போட்டிருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் 3ங்கிறது எல்லாமே வந்து வரலாற்று நாவல் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த 4வதாக கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த சுந்தரின்னு போட்டிருக்கு இல்லையா, இது வந்து வரலாற்று நாவல் அல்ல அப்படின்னு போட்டு இதுக்கான விடை வந்து 4 அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க சொன்ன அந்த நூலில் இந்த சுந்தரின்றது மட்டும் நாவல் வந்து கிடையாது, வரலாற்று நாவல் வந்து கிடையாது, மற்றதெல்லாம் வரலாற்று நாவல்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சேக்கிலார் யாருடைய பாடல்களை மூல இலக்கியம் என குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து விடை பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தர். மூல இலக்கியம் யார் சொன்னது? சேக்கிலார் வந்து யாருடைய பாடல்கள் மூல இலக்கியம் சொல்லியிருக்காருன்னா திருஞான சம்பந்தர். இங்கே டி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, திருஞான சம்பந்தர் தான் அவர் சொல்லியிருக்காரு. ரைட்டா? சில தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது பாருங்க, 1967ஆம் ஆண்டு இந்து திருமணங்கள், அது தமிழ்நாட்டில் ரைட்டா திருத்த மசோதாவை அறிமுகப்படுத்தியவர். இந்து திருமணங்களை திருத்த மசோதாவை அறிமுகப்படுத்துவார். எப்போ? அந்த இயர் ரொம்ப ரொம்ப முக்கியம், 1967. ஸோ இது அந்த இந்து திருமணங்கள் திருத்த மசோதாவை கொண்டு வந்தது யாருன்னா CN அண்ணாதுரை. நம்ம அறிஞர் அண்ணா இருக்கார் இல்லையா, அவரை தான் நம்ம CN அண்ணாதுரைன்னு சொல்லுவோம். அவர் பேர் இதுதான். ஸோ டி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1967ஆம் ஆண்டு இந்து திருமணங்கள் திருத்த மசோதாவை அறிமுகப்படுத்தியவர் நம்ம தமிழ்நாட்டில் பண்ணது யாருன்னா நம்ம அறிஞர் அண்ணா அவர்கள், CN அண்ணாதுரை அவர்கள். அவர் சிஎம் இருக்கும்போது பண்ணியிருக்காரு. ரைட்டா? சரி, அடுத்தது 1962ஆம் ஆண்டு தேர்தலில் பேரறிஞர் அண்ணா போட்டியிட்டு தோல்வியடைந்த தொகுதி எது? ஸோ அண்ணா வந்து போட்டியிட்டு தோல்வியடைந்த தொகுதி எதுன்னு கேட்குறாங்க. ஸோ பெரியார், அறிஞர் அண்ணா, கலைஞர். ஸோ திராவிட இயக்கனாலே கண்டிப்பாக பெரியார் வருவார், அண்ணா வருவார். இவங்க இல்லாமல் வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் இருக்காது. ஸோ அதனால் பெரியார் அண்ணாவை பற்றி கொஞ்சம் முழுமையாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ காஞ்சிபுரம் தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா 1962 அவர் வந்து தேர்தலில் போட்டிட்டு தோல்வி அடைஞ்சிருக்கார். வெற்றி அடைஞ்சிருக்காருல, தோல்வி அடைஞ்சிருக்கார். ஸோ இந்த மாதிரியே வந்து கேள்வி கேட்குறாங்க அப்படின்றலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். யூனிட் 8ல் வருது. ஸோ வந்து பி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது தென்னிந்திய நல உரிமை சங்கம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னா 1916.
ரைட்டா. சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் நம்ம சொல்லுவோம் இல்லையா, இது எப்போ உருவாக்குனாங்க? 1916. இது ரொம்ப ஈஸியானது தான். ரைட்டா, இது ரிப்பீட்டட் கொஸ்டின். பெரியார் ஈவேரா ராமசாமி அவர்கள் எந்த ஆண்டு சேலத்தில் மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாட்டை நடத்தினார்? சேலத்தில் நிறைய மாநாடு நடந்திருக்கும். ரைட்டா. ஸோ அதில் இந்த மூட நம்பிக்கையை ஒழிக்கிறதுக்கான மாநாடு நம்ம பெரியார் அவர்கள் வந்து எப்போ நடத்தினார் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா 1971 கொடுத்துருங்க. 1971. இந்த மாதிரி இயர்லாம் கொஞ்சம் ஈவேரா பெரியாரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரைட்டா. 1971 நம்ம சேலத்தில் மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாட்டை வந்து அவர் நடத்தியிருக்காரு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா. நான் சொன்னேன் இல்லையா, பெரியார் அறிஞர் அண்ணாவை பற்றி கேட்காத கேள்விகள் இருக்காது. அதான் யூனிட் 8. ஸோ அடுத்தது, சுப்பிரமணிய பாரதியார் தனது இளமை பருவத்தில் இருந்தே கவிதை படிக்கும் ஆற்றல் உடையவராக இருந்தார். அவருக்கு பாரதி என்ற பட்டம் வழங்கப்பட்டது. அப்பட்டம் வழங்கிய மன்னர் யார்? அப்பொழுது பாரதியின் வயசு என்ன? ஸோ பாரதியார் கண்டிப்பாக வந்து நம்ம சுதந்திர போராட்ட வீரர்கள் தமிழ்நாடுன்னு வரும்போது நம்ம பாரதியாரை பற்றி நம்ம படிச்சே இருப்போம் இல்லையா. ஸோ பாரதியாருக்கு பாரதின்ற பட்டம் யார் கொடுத்தாங்க அப்படின்றலாம் வந்து கேட்குறாங்க. ரைட்டா. இதெல்லாம் நம்ம பாரதியை பற்றி படிக்கும்போது ஈஸியாக படிச்சிருப்போம். எட்டயபுரம் மன்னரால் பாரதியின் 11வது வயதில் வழங்கப்பட்டது. ஸோ என்ன ஏஜ்? அப்போ அந்த பட்டம் வாங்கும் போது பாரதியாருக்கு என்ன ஏஜ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எட்டயபுரம் மன்னர் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஏன்னா பாரதியார் எட்டயபுரத்தில் பிறந்தாருன்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ வந்து எட்டயபுரம் அப்படின்றத வச்சே நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். பாருங்க, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை இல்லை, நம்ம இதை வச்சே சொல்ல முடியும். பட் ஏஜும் கேட்டிருக்கிறதுனால 11வது வயதில் வழங்கப்பட்டது அப்படின்றதும் நீங்க கூடுதலா தெரிஞ்சுக்கணும். ரைட்டா. சரி, அடுத்தது, உலகில் எந்த நூலுக்கு அடுத்தபடியாக திருக்குறள் அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ திருக்குறள் வந்து உலகில் அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதுன்னு தெரியும். ஆனால் எந்த நூலுக்கு அடுத்தபடியாக அப்படின்றத இவங்க கேட்குறாங்க. ரைட்டா. ஸோ அப்படி பார்க்கும்போது பைபிள் இருக்கு இல்லையா, விவிலியம் சொல்லக்கூடிய பைபிளுக்கு அடுத்தபடியாக திருக்குறள் தான் அதிகமான மொழிகளில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது, டிரான்ஸ்லேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ரைட்டா. நான் அந்த மலைவாழ் மக்கள், நரிக்குறவர்கள் இவங்க பேசுகிற மொழியில் கூட வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறளை வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த பைபிளுக்கு அப்புறம் வந்து திருக்குறள் தான் உலக லெவலில் அதிகப்படியான மொழிபெயர்ப்பு வந்து நடந்திருக்கு. ரைட்டா. ஸோ அடுத்தது, திருக்குறளை பற்றி இருக்கும் யூனிட் 8ல். திருக்குறளுக்கே கிட்டத்தட்ட 5-6 பகுதியில் கொடுத்துருப்பாங்கப்பா. திருக்குறளை பற்றி கேட்பாங்க. குடும்பம் என்னும் சொல் முதலில் இடம்பெற்ற நூல் எது? திருக்குறள். திருக்குறள் பற்றி எப்படி கேட்குறாங்க? குடும்பங்கிற சொல்லு வந்து திருக்குறள் தான் ஃபர்ஸ்ட் இருக்கான். இதே மாதிரி தான் கேட்பாங்க. தமிழ்நாடு என்ற சொல் வந்து எந்த நூலில் ஃபர்ஸ்ட் இடம்பெற்றது? இந்த மாதிரிலாம் ஒரு சில அதெல்லாம் படிச்சிருப்பீங்க. அது மாதிரி குடும்பம் என்னும் சொல் முதலில் இடம்பெற்ற நூல் எது? ஸோ திருக்குறள். நம்ம திருக்குறள் படிக்கிறோம், ஆனால் இந்த மாதிரி விஷயம்லாம் படிக்கிறோமா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ரைட்டா. நிறைய நமக்கு தெரியாத நிறைய தகவல்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசிலேருந்து கேட்பாங்க. ரைட்டா. மோஸ்ட்லி திருக்குறள் என்னன்னா, திருக்குறள் கொடுத்துட்டு அதுக்கு மீனிங் கேட்பாங்க அப்படின்றத நாம வந்து பார்க்குறோம். ஆனால் வந்து அந்த மாதிரி கேட்காம திருக்குறள் சார்ந்த மற்ற விஷயங்கள் எவ்வளோ டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி இந்த சொல் பயன்படுத்தினாங்க, இந்த மாதிரிலாம் வந்து நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் வந்து கேட்பாங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஓ இப்படிலாம் இருக்கா, இப்படிலாம் கேட்குறாங்களா அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ரைட்டா. ஸோ திருக்குறள் தான் குடும்பம் என்ன சொல் முதல்ல இடம்பெற்றிருக்கு. ஸோ அடுத்தது, அந்தனர் என்போர் அறவோர் மற்றும் எவ்வுயிருக்கும் செந்தாண்மை பூண்டு ஒழுகலான். இது வந்து குறள். இதுக்கு வந்து பொருள் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு நாட்டிலும் அந்தந்த நாட்டு பண்பாட்டின்படியே ஒழுக்க வரம்பிற்கும் பிராமணன் வேதத்தை மறந்தானா மறக்கவில்லையா என்பது தமிழ்நாட்டில் ஆய்வுக்குரியதென்று, அவன் தமிழ் ஒழுக்கத்தை கண்டுபிடித்தானா இல்லையே என்பதே அதன் ஆய்வுக்குரியதாம். ஆகவே அவ்வொழுக்கத்தினாலேயே அவன் உயர்குலத்தாவானான் என்பதும், அது கெட்டவிடத்து தாழ்ந்த குலத்தானாகி விடுவான் என்பதும் தமிழ் நூல் முடிவாம் அப்படின்னு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அந்த குறளுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. அது பார்த்தாலே நீங்கள் தெரியும். குறளும் பொருளும் பொருத்தமற்றன. குறள் ஓகே, ஆனால் குறளுக்கான அந்த பொருள் வந்து இவங்க மாற்றி மாற்றி தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து த குறள் அண்ட் இட்ஸ் மீனிங் இஸ் இன்கரெக்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. குறளும் பொருளும் பொருத்தமற்றன போட்டிருக்காங்க. ரைட்டா. திருக்குறள் இப்படி கூட கேட்டுருவாங்க பாருங்க. திருக்குறள் கொடுத்துட்டு பொருள் கேட்பாங்க, ஆனால் இவங்க பொருள் கொடுத்துட்டாங்க. அந்த பொருள் வந்து இந்த திருக்குறளுக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுதா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது மேட்ச் ஆகலை, இன்கரெக்ட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லணும். அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. ஸோ எப்படி வித்தியாசமாக திங்க் பண்ணி கேட்குறாங்கன்னு பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு நம்ம வந்து படிக்கணும். கதிரன் வெற்றி நாடகம் மூலம் தேசிய உணர்வை தூண்டியவர் யாருன்றாங்க? தேப்போ கிருஷ்ணசாமி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, பிங்கள நிகண்டன் கேள்விப்பட்டிருப்பீங்களா? பிங்களத்தை பிங்கள முனிவரால் இயற்றப்பட்டது. திவாகர முதல்வரின் புதல்வர் பிங்கள முனிவர் அப்படின்றாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூற்று 1 சரி, கூற்று 2 சரி. A1 is right, A2 சரி. 2 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. பிங்கள முனிவர் இஸ் அ சன் ஆஃப் த
திவாகர முதல்வர் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது அவங்களோட சன் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இதெல்லாம் சரிதானா? கூற்று 1 கூற்று 2 இதெல்லாம் தமிழ் இலக்கியம் சார்ந்த விஷயங்கள். ரைட்டா? எப்படிலாம் கேட்டிருக்காங்க பாருங்க. அடுத்தது தொல்காப்பியம் எத்தனை அதிகாரங்களை இயல்களை கொண்டது? கண்டிப்பாக கேட்பாங்க. 3 அதிகாரங்கள், ஒவ்வொன்றுத்துக்கும் 9 இயல் இருக்குன்னு நினைக்கிறேன். 3 9 27 போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து அடிக்கடி கேட்குறாங்கப்பா. மொத்தம் எத்தனை இயல் இருக்கு, ஒரு இயல்ல எத்தனை, ஒரு அதிகாரத்தில் எத்தனை இயல் வருது, இந்த மாதிரிலாம் வந்து கேட்கறது உண்டு. ரைட்டா? ஸோ தொல்காப்பினாலே உங்களுக்கு 3 அதிகாரங்கள் வரணும். 3 அதிகாரங்கள் 3 27 வரும். 27 இயல்கள் இருக்குன்றத கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருப்பீங்க. இது ரிப்பீட்டட் கொஸ்டின், ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? தொல்காப்பியத்தை பற்றியும் வரும். ஏன்னா தமிழ் இலக்கியனாலே நம்ம தொல்காப்பியத்தை பற்றி படிச்சு தான் ஆகணும். பாலை நிலமானது குடியிருக்கத்தக்க நிலப்பரப்பு ஆகும் அப்படின்றாங்க. பாலை நிலத்து மக்கள் விலங்குகளை வளர்த்தன அப்படின்னு சொல்றாங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைலாம் நம்ம படிச்சிருப்போம். கருப்பொருள் என்ன, அங்கே மக்கள் எப்படி வாழ்றாங்க, அந்த நிலத்துக்குரிய கடவுள் என்ன, விலங்குகள், பறவைகள், இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். அது பொழுதுகள், சிறும்பொழுது, பெரும்பொழுதெல்லாம் படிச்சிருப்போம். அது வந்து 10ஆம் வகுப்புல 9ஆம் வகுப்புல ஒரு டேபிளே போட்டு கொடுத்துருப்பாங்க. அதுல இருந்தெல்லாம் கேள்விகள் கேட்குறாங்க. ரைட்டா? ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, ஏ சரி ஆனால் ஆர் தவறுன்றாங்க. பாலை நிலமானது குடியிருக்கத்தக்க நிலப்பரப்பு ஆகும். பாலை இஸ் ஒன் ஆஃப் த ஹேபிட்டபிள் ரீஜியன்றாங்க. குடியிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மக்கள் வாழப்பகுதி தான். பாலை நிலத்து மக்கள் விலங்குகளை வளர்த்தன அப்படின்றது தவறு அப்படின்னு போடுறாங்க. ஸோ பாலை நிலம் வறண்ட பிரதேசம், அங்கே வந்து விலங்குகளை வளர்த்துருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. பட் பாலை நிலத்தான் ஒட்டகங்கள் வளர்க்குறாங்க. பொதுப்படியாக நம்ம பார்க்கும்போது வளர்ப்பார்கள்னு வரணும். ஆனால் வந்து நம்ம இது எதுக்காக இப்படி சொல்றாங்கன்னா, இப்போ முல்லை நிலம்னா காடு வருது, இந்த குறிஞ்சி, முல்லை அப்படின்னு. அப்போ முல்லை நிலத்தில் மாடுகள், கால்நடைகள் வளர்த்தார்கள், மேய்ப்பார்கள்னு வருது இல்லையா? ஆனால் பாலை நிலத்துக்கு அப்படி வராது. ரைட்டா? பாலை நிலத்தில் வராது. அவங்க என்ன பண்ணுவாங்க? திருடுவாங்க, கொள்ளையடிப்பாங்க அப்படின்னு வரும் இல்லையா? அதுக்கு மேட்ச் பண்ணுறாங்க இவங்க. ரைட்டா? விலங்குகளை மேய்ப்பார்கள் அப்படின்றது முல்லைக்கு போயிடும். அது அந்த இதில் போயிடும். பாலை நிலத்தில் திருடுவார்கள், கொற்றவை தான் இதாக இருக்கும் இல்லையா? அதனால அது தவறுன்னு போட்டிருக்காங்க. ஸோ அப்படி லிங்க் பண்ணுறாங்க, சுற்றி வளைத்து வராங்க. நீதி கட்சியை பொறுத்த மட்டும் எந்த கூற்று எல்லாம் சரியானவை? அப்ப நீதி கட்சியை பத்தி கண்டிப்பா தெரியும். யூனிட் 8னாலே பெரியார், நீதி கட்சி, அறிஞர் அண்ணா பத்தி கேட்காம இருக்க மாட்டான்னு நான் சொல்லிட்டேன். இப்ப ஒவ்வொரு கூற்றா படிச்சு பார்க்கலாம். நீதி கட்சி சமயங்களுக்கான மானியங்களில் நடைபெறக்கூடிய ஊழலை முடிவுக்கு கொண்டு வர முற்பட்டது அப்படின்னு போட்டிருக்காங்க. 1. பின்தங்கிய வகுப்பினருக்கு கட்டண சலுகையில் தொடக்க கல்வியை நீட்டித்தது, சிறு தொழில்களுக்கு கடன் வழங்கியது, முஸ்லிம்களுக்கான தனி ஒதுக்கீட்டை கோரியது அப்படின்னு சொல்லி ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்காங்க. இப்போ நீதி கட்சியை பொறுத்தவரை எந்த கூற்றெல்லாம் சரியானவை, எந்த ஸ்டேட்மெண்ட்லாம் சரி? இப்போ 4 ஸ்டேட்மெண்ட்ல எதெல்லாம் சரின்னு கொடுத்தாங்களாம். 1 2 மட்டும் தான் சரி. 1 என்ன, சமயங்களுக்கான மானியங்களில் நடைபெறக்கூடிய ஊழலை முடிவு கொண்டு வர முற்பட்டது. இது நீதி கட்சி செஞ்சது. கரப்ஷன் இது பண்ணியிருப்பாங்க. ரைட்டா? ரிலீஜியஸ் என்டோமெண்ட்ன்றது. பின்தங்கிய வகுப்பினருக்கு கட்டண செலவு தொடக்க கல்வி வந்து கரெக்டு. ஆனால் சிறு தொழிலுக்குலாம் வந்து கடன் கொடுத்தாங்க, முஸ்லீம்களுக்குலாம் தனி ஒடுக்கு கேட்டாங்கிறது நீதி கட்சிக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ அதெல்லாம் 1 2 மட்டும் சரி. ஓரளவுக்கு இதெல்லாம் மேட்ச் பண்ணி நாமளே படிக்கலாம் கூட நம்மளால கெஸ் பண்ண முடியும். நில் தர்மன் என்ற இண்டிகோ தோட்டக்காரர்களின் எதிர்ப்பை சித்தரிக்கும் நூலை எழுதியவர் என்ன? தீன்பந்த் மித்ரா. ரைட்டா? ஸோ இது யூனிட் 8ல் வராது, ஹிஸ்ட்ரியில் வரும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, சேர்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? 104 அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுக திரித்த குரல். அப்ப திருக்குறள், அதாவது திருக்குறளோட பெருமைகள், திருக்குறளை பத்தி புகழ்ந்து ஏதாவது சொல்லியிருப்பாங்க இல்லையா? அதை சொன்னது யாருன்றாங்க. ஸோ இந்த மாதிரி சொன்னதை நம்ம ஔவையார்ன்றது கண்டிப்பா படிச்சிருங்க. இதே மாதிரி பாரதியாரும் புகழ்ந்திருப்பாரு, ஒன்று பாரதிதாசன் புகழ்ந்திருப்பாரு, நம்ம திருவிக்கா புகழ்ந்திருப்பாரு, எல்லாருமே புகழ்ந்தாங்க. திருக்குறளை பத்தி நிறைய பேர் புகழ்ந்திருப்பாங்க. அந்த எந்த மாதிரிலாம் புகழ்ந்திருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அணுவை துளைத்து ஏழ்கடலை புகழ்த்தி குறுக திரித்த குரல் அப்படின்னு சொல்றது யாருன்னா நம்ம ஔவையார் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஔவையார்ன்றதை கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது, கீழ்காணும் கூற்றுகளில் ஆழ்வார்கள் பற்றிய செய்திகள் ஒரு செய்தி தவறாக குறிப்பிட்டுள்ளது எழுதுகின்றாங்க. ஏதோ ஒன்று ராங்கா இருக்கு. அதில் ஆழ்வார்கள் பற்றி படிச்சு பார்க்கலாமா? குமரகுருவர் தனது பாடலில் பைந்தமிழ் பின் சென்ற பச்சை பசுங்கொண்டலே என்று திருமழிசை ஆழ்வாரை புகழ்கிறார். அது சரிதான் போல. நம்மாழ்வார் சடம் எனும் வாயுவை சினந்து அடக்கியமையால் சடகோபர் என அழைக்கப்படுகிறார்ன்றாங்க. அதுவும் சரிதான் போல. இப்போ எது தப்புன்னா இவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்க. குலசேகர ஆழ்வார் நம்மாழ்வார் மேல் கண்ணின் நுண் சிறுதாம்பு எனும் பாடலை பாடுகிறான்றாங்க. இது தப்பு. பெரியாழ்வார் பட்டர் பிரான் என அழைக்கப்படுகிறான்றாங்க. இது வந்து கரெக்ட் தான். ரைட்? அப்ப சி வந்து தப்பா இருக்கு. அடுத்து, கோடிட்ட இடத்தை நிரப்புக. வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ டேஸ் அப்படின்னு மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தா விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். அடுத்த லைன் அது ஆக்சுவலா. அப்போ இந்த லைன்ல நமக்கு இந்த பாட்டு தெரிஞ்சாதான் நம்மளால வந்து ஆன்சர் பண்ண முடியும். விருந்தோம்பி மிச்சல் மிசைவான் புலம் அப்படின்னு போட்டிருக்காங்க.
ஸோ தமிழ் இலக்கியம் சார்ந்து தான் நிறைய கொஸ்டின் திருக்குறள் அதெல்லாம் இருக்கும். இதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டோட விடுதலைக்கு போராட்டம் பாடுபட்டவர்கள் நம்ம வேலுநாச்சியார் பற்றி கண்டிப்பாக கேட்பாங்க ரைட்டா. வேலுநாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், புலித்தேவர், தீரன் சின்னமலை, வீரபாண்டிய கட்டபொம்மன் எல்லாமே கேட்பாங்க. இதெல்லாம் வந்து 10th கொடுத்துருப்பாங்க. இந்த பாருங்க, வேலுநாச்சியார் இந்தியாவின் ஜோன் ஆஃப் ஆர்க் என்று அழைக்கப்படுகிறாங்க. வேலுநாச்சியார் இஸ் கால்டு இந்தியான் ஜோன் ஆஃப் ஆர்க்ன்றாங்க. நமக்கு தெரிஞ்சவருக்கு இப்போ எப்படிலாம் வந்து தென்னாட்டின் ஜான் சிராணி என்று அழைக்கப்படுபவர் யாரு? வேலுநாச்சியார். இதுதான் நமக்கு தெரியும். ஆனால் அவன் நம்ம தெரிஞ்சதை கேட்க மாட்டான். நமக்கு எது தெரியலோ அதை கேட்பா பாருங்க. ஜோன் ஆஃப் ஆர்க் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லி மோஸ்ட்லி ரொம்ப டெப்த்தாக படிச்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் நமக்கு மேலோட்டமாக படிக்கிறவங்க தென்னாட்டின் ஜான் சிராணி, வேலுநாச்சியார் இவ்வளோதான் நமக்கு தெரியும். நமக்கு தெரியாது என்னது ஜோன் ஆஃப் ஆர்க் அப்படின்றது. காரணம், அவர் மிக சிறந்த வீர மிக்கவராக ஆங்கில அரசுக்கு எதிராக போரிட்டார். அவர் ஆங்கில அரசுக்கு எதிராக போரிட்டார், வெற்றி பெற்றார் என்பது தெரிஞ்ச விஷயம்தான். இதுக்காக தான் அழைச்சாங்களான்னு பாருங்க. ஏ மற்றும் ஆர் இவை இரண்டும் உண்மை மற்றும் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கங்கிறாங்க. அப்போ இதுல இந்த கொஸ்டின் நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். தென்னாட்டு ஜான் சிராணி என்று அழைக்கப்படுறோம் நம்ம வேலுநாச்சியார் தான். ஜோன் ஆஃப் ஆர்க் அப்படின்றதும் நம்ம வேலுநாச்சியார் தான் அப்படின்றத கூடுதலாக ஒன்று தெரிஞ்சுக்கணும். அதனால தான் ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்ம செக் பண்றது. ஸோ அடுத்தது, திருக்குறள் நீதி இலக்கியம் எனும் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்றாங்க. காதா திருநாவுக்கரசு. காதா திருநாவுக்கரசு. ஏ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது நல்லா ஞாபகம். அப்போ திருக்குறள் அதாவது திருக்குறள்ன்றது நமக்கு எங்க இருக்கு? யூனிட் 8ல இருக்கு. ஆனால் திருக்குறள் சார்ந்த ஒரு நூல் எழுதி அதுக்கு ஒரு சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காங்களா, அப்போ அதையும் கேட்குறாங்க. புரியுதா? அது திருக்குறளோட ஒரு இது லிங்க் பண்ணி கேட்குறாங்க. சுயமரியாதை வந்துருச்சா? நீதி கட்சி, சுயமரியாதை, பெரியார் வந்துடும். சுயமரியாதை இயக்கத்தின் முக்கிய நோக்கங்கள் ஒன்று பெண் விடுதலையாகும் அப்படின்றாங்க. சுயமரியாதைனா பெண் விடுதலை தான் முக்கிய நோக்கன்றாங்க. பெண்கள் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இந்த இயக்கம் ஒரு இடத்தை வழங்கியதுன்றது காரணம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ கூற்று காரணம் சரியா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏ மற்றும் ஆர் சரி, ஆர் ஏ உடைய சரியான விளக்கமாகன்றாங்க. ஸோ நீதி கட்சியை பற்றி, சுயமரியாதை இயக்கத்தை பற்றி இது சரியா இருக்கு. ஸோ அதனால இது சரிதான். ஸோ அடுத்த கொஸ்டின், ஆசாரக்கோவை என்ற நூலின் ஆசிரியர் யார்? தமிழ் இலக்கியம் சார்ந்தது, யூனிட் 8ல இருக்கு. இது எல்லாமே நான் வந்து இடத்துல ஜென்ரல் ஸ்டடீஸ்ல கேட்கப்பட்ட கேள்வி. நிறைய பேர் நினைக்கலாம், என்ன சார் தமிழ் கேள்வி தான் அதிகமாக இருக்கு, தமிழ் எடுக்கிறீங்களா, பொதறிவுன்னு சொல்லி ஏமாத்துறீங்கன்னு கேட்காதீங்க. 100 கேள்வி தான் தமிழ் இருக்கும். பாருங்க 111 இருக்கு. இதெல்லாம் பொதறிவில் வரக்கூடிய யூனிட் 8ல வரக்கூடிய சங்ககாலம் முதல் இக்காலம் வரைக்கும் தமிழ் இலக்கிய வரலாறுன்னு போட்டிருப்பாங்களே, அதுதான் அது. பெருவாயில் முள்ளியார் யாரு? ஆசாரக்கோவை என்ற நூலின் ஆசிரியர் பெருவாயில் முள்ளியார். அடுத்தது, பிள்ளை தமிழ் பருவங்கள் அம்மானை பருவத்துக்குரிய காலம் என்ன? ஒவ்வொரு பருவத்துக்கும் ஒரு ஏஜ் லிமிட் கொடுத்துருப்பாங்க. ஆண்பால் பிள்ளை தமிழ், பெண்பால் பிள்ளை தமிழ் இருக்கும். அதில் இது என்ன, அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கான ஏஜ் லிமிட் நம்ம தெரிஞ்சுக்கணும் ரைட்டா. 19 to 20, 19 to 20ன்றது அந்த பருவ காலம். பி ஆப்ஷன் வந்து போட்டிருக்காங்க. வாஞ்சிநாதன் உறுப்பினராக இருந்த புரட்சிகர தேசியவாத குழுவின் யார்? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திர போராட்டத்துக்கே வந்து தீவிரவாத இயக்கம்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அகிம்சை முறையில் போராடி இருப்பாங்க ஒரு சில பேர் அந்த கொஞ்சம் இது மாதிரி கோபம் கொண்டு நம்ம சுபாஷ் சந்திர போஸை வந்து எப்படி சண்டை போட்டு தான் நம்ம வந்து இது பண்ணணுன்றாங்க, அந்த மாதிரியும் வந்து பண்ணியிருப்பாங்க. அவங்கள அந்த காலத்தில் வந்து தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதில் வாஞ்சிநாதன் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். வந்து வாஞ்சிநாதனை பற்றி கண்டிப்பாக நம்ம படிச்சுக்கணும் ரைட்டா. பாரத மாதா குழு, அது தேசியவாத குழுவின் பேர் என்ன? பாரத மாதா குழு, பாரத் மாதா அசோசியேஷன் சொல்லுவாங்க. ஸோ பாரத மாதா குழு. நிறைந்த அறிவாற்றல் இல்லாமல் சான்றோர் அவையில் பேசுவதை வள்ளுவர் எதனுடன் ஒப்பிடுகிறார்? இது ஒரு குறளோட ஒரு மீனிங் தான். நிறைந்த அறிவாற்றல் இல்லாமல், நல்ல நாலேஜ் இல்லாமல் பேசுறது, சான்றோர் அவையில் பேசுவதை வள்ளுவர் எதனோட? ஒரு சான்றோர் ரொம்ப அறிவாளிங்க இருக்கக்கூடிய சான்றோர் இருக்கிற இடத்துல அறிவு இல்லாமல் நம்ம பேசுறது எதுக்கு சமம் அப்படின்னு வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்றது கேட்குறாங்க. அதுக்கு என்னன்னா, அரங்கின்றி வட்டாடுதல், பிளேயிங் டைஸ் வித்தவுட் எ போர்டு ரைட்டா. அரங்கின்றி வட்டாடுதல், நீங்கள் விளையாடுறீங்க, பிளேயிங் டைஸ் பகடை இது பண்ணுறீங்க, வித்தவுட் எ போர்டு இல்லாமல் விளையாடுறீங்க அப்படின்றது அர்த்தம் அப்படின்றத சொல்கிறாங்க ரைட்டா. பார்த்துக்கோங்க. சி ஆப்ஷன். இப்படிலாம் ஒரு இது கேட்குறாங்க. திருக்குறளில் என்ன மாதிரி கேட்டிருக்கான்னு பாருங்கள். கனி இருப்ப காய் கவர்ந்தற்று, இதை நம்ம சின்ன வயசுல படிச்ச ஒரு பெருமையான குறள் தான். கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இக்குறளில் காய் என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? ரொம்ப ஈஸியாக சொல்லலாம். ஏன்னா நல்ல சொல்கள் இல்லாமல் தீய சொற்கள் தான் பேசுறதா கனி இருப்ப காய் கவர்ந்தற்றுன்னு சொல்லுவாங்க இல்லையா. கடுஞ்சொல், நல்ல சொல்லுக்கும் போது ஏன் கடுஞ்சொல் பேசுறீங்க, கெட்ட வார்த்தை பேசுறீங்க அப்படின்றத. கெட்ட வார்த்தை கடுஞ்சொல்ன்றது பாருங்க, கொச்சை சொல்லுன்னு வேற போட்டிருக்காங்க. இது கொச்சை சொல்லலாம், கடுஞ்சொல்லானா கடுஞ்சொல்லு தான் கரெக்ட் ரைட்டா. ஸோ அது நம்மளை குழப்பறதுக்காக போட்டிருக்காங்க. பொருளற்ற சொல் வராது.
அன்பில்லாத சொல் வராது. கடுஞ்சொல்லா கொச்சை சொல்லான்னு தான் வரணும். மோஸ்ட்லி கொச்சை சொல் வராது, நம்ம கடுஞ்சொல் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். ரைட்டா? வள்ளுவரின் கருத்துப்படி உலகத்தார் மனங்களில் வாழ்பவர் யார்? உலகத்தார் மனங்களோட யார் வாழ்வார்கள் அப்படின்னா நம்ம உண்மையை பேசுபவர், men who speak truth. உண்மையை பேசுபவர் தான் உலகத்தார் மனசுல இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மகாத்மா காந்தியடிகள் உண்மையை பேசுவார், அகிம்சை வழியில் இது பண்ணார்னு சொல்லி தான் நம்ம வந்து மகாத்மா காந்தி உலக லெவலில் பேசப்படுறாரு. ஸோ அப்போ உண்மையை பேசுவர் தான் உலகத்தோர மனங்களில் இருப்பார். ஹரிச்சந்திர நாடகத்தில் ஹரிச்சந்திரனை பற்றி ஏன் பேசுகிறாங்க? அந்த நாடகத்தை பார்த்து தான் உண்மையை பேசணும்னு சொல்லி நம்ம காந்தியடிகள் கூட பின்பற்றுறாங்க. ஸோ வந்து என்றைக்குமே உண்மையை பேசுபவர்கள் உலகத்தோட மனசில் இருப்பாங்க. உண்மையை பேசுபவர். ரைட். களவினால் உண்டாகும் பெருஞ்செல்வம் எவ்வாறு கெடும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். களவினால திருடுறதுன்னு நினைக்கிறேன். இதனால் நம்ம திருடி பெருஞ்செல்வம் சேர்த்துட்டுங்க அப்படின்னா அந்த செல்வம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எப்படி கெடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எப்படி சொல்றாரு பாருங்க, இங்க பாருங்க. அளவு இறந்து ஆவது போல கெடும். இதெல்லாம் குறள். ரைட்டா? அந்த குறளோட பாதி கொடுத்துட்டு மீதி கட் பண்ணிடுவாங்க, அதுக்கு மீனிங் கேட்பாங்க. வில் ரிசல்ட் இன் லிமிட்லெஸ் ரூயின் அப்படின்னு மாதிரி போட்டிருக்காங்க. அளவு இறந்து ஆவது போல கெடும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ரைட்டா? அடுத்தது, அருளோடும் அன்போடும் வராப்பொருளை என்ன செய்ய வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார். அருளோடும் அன்போடும் வராப்பொருளை என்ன செய்ய வேண்டும் சொல்றாங்க? புரள விடல், அவாய்ட் ஆஸ் இவில், அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அருளோடு அன்போடு வராத பொருளை அவாய்ட் ஆஸ் இவில் அப்படின்னு போட்டிருக்காங்க. புரள விடல் கொஞ்சம் தமிழ் டிரான்ஸ்லேஷன் ஒரு மாதிரியா இருக்குது, இங்கிலீஷ்லேயே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சரியாகுது. ஆனால் திருக்குறள் தமிழ் தான் இருக்கணும். புரள விடல் அப்படின்னு மாதிரி போட்டிருக்காங்க. ரைட்டா? சரி. அடுத்தது, பிறப்பருக்கும் தன்மையாக வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார் அப்படின்றாங்க. வாட் அக்கார்டிங் டு வள்ளுவர் பிரேக்ஸ் த சைக்கிள் ஆஃப் ரீபர்த் அப்படின்னு போட்டிருக்காங்க. பற்றற்ற நிலை, பற்று இல்லாத ஒரு நிலை அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ பிறப்பருக்கும் தன்மையாக வள்ளுவர் எதனை குறிப்பிட்டா பற்றற்ற நிலையை இருக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. ரைட்டா? ஸோ பி ஆப்ஷன் வந்து கொடுத்தாங்க. திருக்குறளை எந்த அளவுக்கு டெப்த்தாக கேட்டிருக்கான்னு பாருங்க. புதிய கற்கால பண்பாடு தமிழ்நாட்டில் பரவி இருந்த இடம். ஸோ இன் தமிழ்நாடு நிலத்தடி கல்ச்சர் சைட் பவுண்டீஸ், அதாவது புதிய கற்காலம்னு சொல்கிறோம்ல, இந்த பண்பாடு தமிழ்நாட்டில் எங்கே இருந்துச்சுன்னு கேட்குறாங்க. ரைட்டா? ஸோ கன்னியாகுமரி, பையம்பள்ளி, கொடுமணல், அதிர்ஷ்டம் இருக்கு. சரியான விட வந்து பையம்பள்ளி. ஸோ புதிய கற்கால கருவிகள் அங்கே ஏதாவது கிடைச்சிருக்கும். ரைட்டா? அதாவது பையம்பள்ளி. ஸோ அகழ்வாராய்ச்சி இடங்கள் தமிழ்நாட்டில் அகழ்வாய்வு எங்கெல்லாம் நடக்குது, அங்கே என்ன கிடைச்சிருக்கு அப்படின்றதெல்லாம் ஹிஸ்ட்ரியில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. புதிய கற்காலம் பையம்பள்ளியில் இது பண்ணியிருக்காங்க, கிடைச்சிருக்கு. பரவி இருந்ததுக்கான ஒரு ஆதாரம்னு வச்சுக்கோங்களேன். ரகசிய வழி என்ற ஆங்கில கதையை தழுவி இயற்றப்பட்ட தமிழ் நாடகம் டேஸ் ஆகும். மனோன்மணியம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ரகசிய வழி இது வந்து ஆங்கில கதையை தழுவி எழுதப்பட்டது தான் மனோன்மணியம். ஸோ மனோன்மணியன்றது படிச்சிருப்பீங்க, ஈஸி தான். ஸோ டி ஆப்ஷன். இதெல்லாம் கொஞ்சம் பெமிலியான கேள்வி, இது மாதிரி கேட்டாலும் கொஞ்சம் ஈஸி அடிச்சிடலாம். வேலு நாச்சியார் வந்துருச்சா? வேலு நாச்சியார் ராமநாதபுரம் தவறான கூட்டணி தேர்வு செய்கின்றாங்க. அப்போ 4 ஸ்டெப்னு படிச்சு பார்ப்போம். வேலு நாச்சியார் ராமநாதபுரம் அரசரான செல்லமுத்து சேதுபதியின் மகள் ஆவார். செல்லமுத்து சேதுபதியோட மகள் அப்படின்றாங்க. 1. விஜயநகரத்தில் அறிமுகமான தங்க நாணயம் பக்கோடா எனப்பட்டதுன்றாங்க. ஹிஸ்ட்ரியில் அப்படியே கேட்டிருக்காங்க. மருது சகோதரர்கள் 1801 திருச்சிராப்பள்ளி பேருக்கு வெளியிட்டனர்ன்றாங்க. 1761 மே 16 புலித்தேவரின் முக்கியமான 3 கோட்டையான நெற்காட்டும் சேவல், ராமநாதபுரம், சாத்தூர் மருது சகோதரர்கள் வசமாயின அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ரைட்டா? இது என்ன கேட்டிருக்காங்க? தவறான கூற்று. அப்போ ஏதோ ஒன்று மிஸ்டேக்கு. என்ன மிஸ்டேக்குன்னு பார்க்கலாம். 4 மட்டும் மிஸ்டேக். அதாவது என்னன்னா, இந்த 1761 மே 16 புலித்தேவரின் முக்கியமான 3 கோட்டையான நெற்காட்டு சேவல், ராமநாதபுரம், சாத்தூர் மருது சகோதரர் வசமானது தப்பு. மீதி இருக்கக்கூடிய மருது சகோதரர்கள் வந்து திருச்சிராப்பள்ளி பேருக்கு 1801 விட்டாங்க. சரி. விஜயநகர தலைவமான தங்க நாணயம் பக்கோடா. அதே வேலுநாச்சி வந்து யாரோட மகள்? செல்லமுத்து சேதுபதியின் மகள். இதெல்லாமே சரியா தான் இருக்கு. ரைட்டா? ஸோ 4 மட்டும் தவறாம்பா. அடுத்தது, இந்திய தேசிய இராணுவத்தின் ஜான்சி ராணி பிரிவினை தலைமை தாங்கியவர். ஸோ டாக்டர் லட்சுமி. கண்டிப்பாக நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம சுபாஷ் சந்திர போஸ் வந்து பெண்கள் படை இருக்குல்ல தேசிய ராணுவத்தில், அந்த ஜான்சி ராணிக்கு நம்ம தமிழகத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி வந்து தலைமை தாங்கியிருப்பார் அப்படின்றத சொல்லி படிச்சிருப்பீங்க. ஸோ அவங்க பேர் தான் லட்சுமி. அவங்க டாக்டர் லட்சுமி. ரைட்டா? ஸோ சி ஆப்ஷன் இது படிச்சுக்குவாங்க. ரைட்டா? வடலூரில் சத்திய தர்மசாலையை ஏற்படுத்தியவர் யார்? இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி. பட் இருந்தால் வள்ளலாரை பற்றி நம்ம படிச்சிருப்போம். ராமலிங்க அடிகள் தான். ரைட்டா? நம்ம வடலூரில் சத்திய தர்மசாலை யார்? ராமலிங்க அடிகள். இது யூனிட் 8 கொஸ்டின் தான்.
அடுத்தது அரசு அதிகாரிகளை தேர்வு செய்ய நீதி கட்சிகள் 1924 நிறுவப்பட்டது. கண்டிப்பாக அதை நீங்கள் டிஎன்பிசியோட ஹிஸ்ட்ரியெல்லாம் நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ரைட்டா? பணியாளர் தேர்வு வாரியம் இதன் அடிப்படையில் தான் வெள்ளைக்காரன் அதுக்கப்புறம் உருவாக்கியிருப்பான். ரைட்டா? ஸோ பணியாளர் தேர்வு வாரியம் 1924 நிறுவப்பெற்றது. எதாவது நீதி கட்சியால் நிறுவப்பட்டது ஃபர்ஸ்ட். ரைட்டா? இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் வந்து நம்ம டிஎன்பிசி தான் வெள்ளைக்காரங்காலத்தில் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். ஸோ அந்தளவுக்கு வரலாற்று புகழ்பெற்ற நம்ம டிஎன்பிசி தற்சமயம் மந்தமாக செயல்படுதுன்னு ஒரு குற்றச்சாட்டு வருது. பார்ப்போம் இதுக்கப்புறமா ஏதாவது செய்வாங்களான்னு. சரி, தேவதாசி முறையை பற்றிய சரியான கூட்டணி அது கூட்டுகளை தேர்ந்தெடுக்கின்றாங்க. சரியான ஸ்டேட்மெண்ட் மட்டும் செலக்ட் பண்ணுமா. இந்த நடைமுறையை ஒழிக்க டாக்டர் முத்துலட்சுமி தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். ஆமாம், தேவதாசி முறையை ஒழிப்புனாலே நம்ம முத்துலட்சுமி அம்மையார் வந்து ஞாபகத்து வந்துடும். அவர் இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் ஆவார் அப்படின்னு போட்டிருக்காங்க. அவர் 1945 மசோதாவை முன்மொழிந்தார் அப்படின்னு போட்டிருக்காங்க. என்ன சொல்றாங்க? சரியான கூற்றுன்னு பார்த்தீங்கன்னா 1, 2 மட்டும். அதாவது அவர் இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் ஆவார் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுல வந்து சில பேர் வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவர் இல்லை, இவர் தமிழகத்தோட தான் முதல் பெண் மருத்துவர், இவர் இந்தியா லெவலில் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் சொல்றாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாடு பாட புத்தகத்தில் பழைய புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் தான் போட்டிருக்கு. ரைட்டா? ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் தான் சொல்றீங்களா, இல்லை வேற ஒருத்தருங்களை சொல்றீங்களான்னு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. பட் புக்கில் என்ன இருக்கோ அதை படி தான் நம்ம டிஎன்பிசி என்ன சொல்றாங்களோ அதை நம்ம சொல்லணும். ரைட்டா? இதுல வந்து இயர் தப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். 1945 மசோதாவை முன்மொழியில. அவங்க முன்னாடியே முன்மொழிஞ்சிருப்பாங்க. அது ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் தான் அதை நிறைவேற்றிருப்பாங்க. ரைட்டா? ஸோ இது வந்து கிடையாது. முன்மொழிந்து தோத்துருக்கும், அதுக்கப்புறம் தான் நிறைவேற்றிருப்பாங்க. இந்த இயர் வந்து தப்பு. அப்போ எப்போ முன்மொழிந்தான்ற அந்த இயர் வந்து எக்ஸாக்டாக தெரிஞ்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இல்லைன்னா கொஞ்சம் மாட்டிப்பீங்க. ரைட், அடுத்தது மூமெண்ட், அது இயக்கம் சீர்திருத்தவாதின்னு போட்டிருக்காங்க. இது யாரோட இயக்கம்ன்ற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கணும். பிரம்ம சமாஜ் இயக்கம், நீதி கட்சி, SNDP, சுயமரியாதை இயக்கம் அப்படிலாம் மேட்ச் பண்ணணும். இதுக்கு வந்து 4312 போட்டிருக்காங்க. அப்போ பிரம்ம சமாஜ் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய், இந்த SNDPனா ஸ்ரீ நாராயண குரு, நீதி கட்சி அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நடேசன் முதலியார் அவர்கள் படிச்சிருப்பீங்க, நடேசன். ரைட்டா? நம்ம சுயமரியாதை இயக்கம், சுயமரியாதை இயக்கம்னா யாரு? நம்ம பெரியார் தான் இல்லையா, ஈவே ராமசாமி. ரைட்டா? அப்போ இந்த லாஸ்ட் 1, 2 தெரிஞ்சாலே போட்டுற முடியும் ஆன்சர் பாருங்க. 1, 2 அந்த 2 ஆன்சர் தெரிஞ்சா கூட நம்மளால பொறுத்துக்கு மேட்ச் பண்ண முடியும். ஸோ அதனால் மேட்ச் பண்ணிக்கோங்க. புரட்சிகர இயக்கம் முக்கியமாக கவனம் செலுத்துவது அப்படின்னு போட்டிருக்காங்க. புரட்சிகர இயக்கம் அப்படின்னா புதியனவற்றை ஏற்றுக்கொள்கிறது. புரட்சிகர இயக்கம் முக்கியமாக கவனம் செலுத்துவது, நடைமுறை ஏற்றுக்கொள்வது, புதிய முறையை திருப்பி அனுப்புகிறது, கலாச்சார மத ஏற்றுக்கொள்வது, அதாவது புதியனவற்றை ஏற்றுக்கொள்கிறது தான் புரட்சிகர இயக்கம் அப்படின்ற மாதிரி இவங்க டெஃபினேஷன் வந்து கொடுக்க வராங்க. ரைட்டா? ஸோ பார்த்துக்கோங்க, ஏ ஆப்ஷன் போட்டிருக்காங்க. திருநெல்வேலி சரித்திரம் என்னும் நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்றாங்க. ஸோ திருநெல்வேலி சரித்திரம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கால்டுவெல். இதெல்லாம் தமிழ் இலக்கியம் சார்ந்து வரக்கூடியது, யூனிட் 8 தான் வரும். ரைட்டா? கால்டுவெல். ரைட்டா? பார்த்துக்கோங்க. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் எழுதியவர் யாரு? கால்டுவெல். ஸோ திருநெல்வேலி சரித்திரமும் எழுதியிருக்காரு. ஸோ நம்ம அதுதான் நமக்கு ஃபெமிலியராக எல்லாருக்குமே தெரிஞ்சுது. இது வந்து நம்ம தெரியாதது, கொஞ்சம் படிக்காம கூட விட்டுருப்பீங்க, தெரிஞ்சுக்கோங்க. திருநெல்வேலி சரித்திரம் இங்கிலீஷில் எழுதுனது யாருன்னா கால்டுவெல். கீழ்காண்பவைகளில் கட்டபொம்மனை பற்றிய தகவலில் எது சரியானவை? கட்டபொம்மனை பற்றி எது சரியாகுன்னு சொல்லணும். ஜாக்சன் ராமநாதபுரத்தில் உள்ள ராமலிங்க விலாசில் கட்டபொம்மனை சந்திக்க இசைந்தார். ராமநாதபுரத்தில் அவர் ஒத்துக்கிட்டாரா, ஆனால் ராமலிங்க விலாசில் சந்திக்கணும் ஒத்துக்கிட்டாரா? சரி பார்ப்போம். கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களால் தூக்கிலிடப்பட்டார். ஆமாம், கட்டபொம்மன் வெள்ளக்காரன் தான் தூக்கில் போட்டான் கயத்தாருன்ற இடத்துல. இவர் களக்காடு போரில் தோற்கடிக்கப்பட்டார். இவர் வீரபாண்டியன் களக்காடு போரில் தோத்துட்டாராம். இவர் வேலுநாச்சியாரின் சகோதரர் ஆவார். வேலுநாச்சியாரோட சகோதரர் இருக்கார், கட்டபொம்மன் இல்லை. சரி, என்னதான் சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம். எவை சரியானவைன்னு கேட்குறாங்களா? அப்போ இது எதெல்லாம் தப்பாகலாம்? 1, 2 மட்டும் தான் சரி. அதாவது என்னன்னா, ஜாக்சன் ராமநாதபுரத்தில் உள்ள ராமலிங்க விலாசில் கட்டபொம்மனை இசைக்க சந்தித்தார். ராமநாதபுரத்தில் சந்திக்கிறதுக்கு ஒத்துக்கிருப்பார். இசைந்தார்னா ஒத்துக்கிறது தான், இது பண்ணியிருப்பாரு. கட்டபொம்மன் ஆங்கிலேயர் தூக்கிவிட்டார், அது தெரிஞ்ச விஷயம் தானே. ஃபர்ஸ்ட் 2 மட்டும் தப்பு. இவர் களக்காடு போல தோற்கடிக்கப்பட்டாரோ இல்லை வேலுநாச்சியார் சகோதரா, 2 தப்பு. ரைட்டா? 1, 2 மட்டும் தான் சரி. காஞ்சி மகிழா பரிஷத்தை காஞ்சிபுரத்தில் நிறுவியவர் யார்? காஞ்சி மகிழா, அதாவது ஒரு இது மாதிரி. ரைட்டா? இதை நிறுவனது யாருன்னு பாருங்க, திருமதி பார்வதி தேவி. பி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, திருமதி பார்வதி தேவி. ஸோ இவங்க தான்.
கீழ்காண்பவற்றில் பழனி சதியாலோசனையோடு தொடர்பில்லாத நிகழ்வு எது? ஸோ இது வந்து பாருங்க, புரட்சியாளர்கள் கோயம்புத்தூரை தாக்க தீர்மானித்தனர் போட்டுறாங்க. கார்னல் கே மகளிஸ்டர் போர்ப்படை தாக்குதலை தொடங்கினார். கான் ஜஹான் குதிரைப்படைக்கு தலைமை தாங்கினார். பழனி சதியாலோசனையில் ராணி லட்சுமிபாயின் குதிரைப்படை பங்கு பெற்றதுன்றாங்க. ஸோ இது என்ன சொல்ல வராங்க, தொடர்பில்லாத நிகழ்வு எதுனா இந்த பழனி சதியாலோசனையில் ராணி லட்சுமிபாயின் இந்த ராணி லட்சுமிபாயோட குதிரைப்படை பங்கேற்கலப்பா, அது வந்து தவறானது. ரைட்டா, மீதி எல்லாமே சரிதான். அடுத்தது, பண்டைய கால தமிழர்களில் வணிக தொடர்பு நடவடிக்கை பின்வரும் கூற்றில் எது உண்மையானவை, எது வந்து ட்ரூன்னு கேட்குறாங்க. காவிரி பூம்பட்டினம் கடல் பயணம் வணிக தொடர்புக்கு படிச்சிருப்பீங்க, அனுராதபுரம் என்று அழைக்கப்பட்டது. அப்போ காவிரி பூம்பட்டினம் என்பது அனுராதபுரம் அழைக்கப்பட்டதா அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒன்று. ரெண்டாவது, அல் அங்காடி மற்றும் நாள் அங்காடி என்று 2 வகை சந்தை இருந்தது. அதாவது பகல் அங்காடி இரவு அங்காடிக்கு தான் இந்த மாதிரி பிரித்து வச்சிருப்பாங்க. பழங்கால தமிழர்களோடு யவனர்கள் வணிக தொடர்பு கொண்டிருந்தனன்றாங்க. ரைட்டா. ஸோ எதெல்லாம் உண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, 3 மட்டும். அதாவது அல்லங்காடி நாலங்காடி இருந்துச்சு. பழங்கால தமிழர்களோடு யவனர்கள் வணிக தொடர்பு வச்சிருந்தாங்க. ஆனால் காவிரி பூம்பட்டினத்தை வந்து அனுராதபுரம் சொன்னாங்க இல்லையா, அது தப்பு. அப்படிலாம் ஒரு பேர் இல்லை போல, அது தப்புன்னு தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா. ஸோ அப்போ 2, 3 மட்டும் சரி. சங்ககால மன்னனான பசும்பூன் பாண்டியனின் யானைகளின் மேல் வெள்ளைக்கொடி பறந்தது என்ற செய்தியை கூறும் நூல் எது அப்படின்றாங்க. சங்ககால மன்னனான பசும்பூன் பாண்டியனின் யானைகளின் மேல் வெள்ளைக்கொடி பறந்தது என்ற செய்தி, வெள்ளை நூல் பறந்ததுன்னு சொல்றது இது என்னன்னா அகநானூர்ல சொல்லியிருக்காங்கப்பா. அகநானூர்ல சொல்லியிருக்காங்க. அடுத்தது, வீரமாமுனிவர் எழுதாத நூல். அப்ப வீரமாமுனிவர் என்னென்ன நூல் எழுதியிருக்காருன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எது எழுதுன்னு நம்மளால சொல்ல முடியும். ரைட்டா. பாருங்க, திருக்காவலூர் கலம்பகம், சத்தியவேதா கீர்த்தனை, அன்னை அழுங்கல் அந்தாதி, அடைக்கல மாலை அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுல எது எழுதல அப்படின்னா சத்தியவேத கீர்த்தனைன்றத வீரமாமுனிவர் எழுதல. அப்ப திருக்காவலூர் கலம்பகமும் அன்னை அழுங்கல் அந்தாதியும் அடைக்கல மாலையும் இவர் 3மே எழுதியிருக்காரு. அப்ப எது எழுதல? சத்தியவேத கீர்த்தனை. வீரமாமுனிவரை பத்தி என்ன சார் வருதுன்னா இது இலக்கியம் சார்ந்தது, தமிழ் இலக்கியம் யூனிட் 8 தான் வரும். ரைட்டா, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மங்களம் என்ப மனைமாட்சி மற்றும் அதன் நன்கலம் எது? மக்கட்பேரு. மக்கட்பேருக்கு இது குறளோட மீனிங், இது திருக்குறள் சம்பந்தப்பட்டது. ரைட்டா, மக்கட்பேரு. ஸோ பி ஆப்ஷன். மங்களம் என்ப மனைமாட்சி மற்றும் அதன் நன்கலம் எதுனா மக்கட்பேரை தான் சொல்லியிருப்பார். சிறுபஞ்ச மூலம் என்ற நூலின் மூலம் எவ்வகையான அறிவை பெற முடியும் அப்படின்றாங்க. சிறுபஞ்ச மூலமாக எவ்வகையான அறிவை பெற முடியும் அப்படின்றாங்க. சிறுபஞ்ச மூலம்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதில் நிறைய இருக்கும். ஸோ மருத்துவ அறிவு தான், நாலேஜ் ஆஃப் மெடிசன், மருத்துவ அறிவு. ரைட்டா, ஞாபகம் வச்சுக்குவாங்க. சிறுபஞ்ச மூலம் ஏன்னா சில நூல்கள் வந்து கணிதம் சம்மந்தப்பட்டது இருக்கு, அறிவியல் வானியல் சம்மந்தப்பட்டதெல்லாம் இருக்கு. ஆனால் சிறுபஞ்ச மூலம்ன்றது மருத்துவ சம்பந்தப்பட்ட ஒரு நூல். ரைட்டா, அதுல நிறைய நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாய்மை குடிக்கு உரியன யாவை? வாய்மை குடிக்கு உரியன யாவைன்றாங்க. இது திருக்குறள் சம்பந்தப்பட்டது. நகை, ஈகை, இன்சொல், இகழாமை இது எல்லாமே வாய்மை குடிக்கு உரியனவாக திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். ரைட்டா, அதில் வரிசையாக அப்படியே போகிறோம். திருக்குறளை நல்லா படிச்சீங்கன்னா இதுக்கெல்லாம் வந்து சொல்ல முடியும், இல்லைன்னா சொல்ல முடியாது. ரைட்டா, சரி. மதான பங்கி என்று அழைக்கப்படுவர் யாரு? நம்ம திருவள்ளுவர். இது தெரிஞ்ச விஷயம். திருவள்ளுவரோட வேறு பெயர்கள் நிறைய பேர் இருக்கும். அதில் ஒன்று இந்த மதான பங்கி அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுவும் ஒன்று. ரைட்டா, ஸோ திருவள்ளுவரை தான் நம்ம அப்படி சொல்லுவோம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் யார் பற்றி சொன்னது? நம்ம ஔவையார் சொல்லியிருப்பாங்க. நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. ஔவையார் சொன்ன இதுதான். ரைட்டா, ஸோ ஔவையார் ரொம்ப ஈஸியாக கேட்டுருங்க. ஏதோ 100 வந்து ஈஸியாக தான் கேட்பாங்க, எல்லாமே டஃபாக கேட்டுற முடியாது இல்லையா. ஸோ அடுத்து நம்ம திருவிகா, பெரியார், சுப்பிரமணிய ஐயர், வெங்கடாசலம்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இது சரியாக வந்து நம்ம மேட்ச் பண்ணோம். 4312 கொடுத்துருக்காங்க. அப்போ 4312னா பாருங்க, திருவிகா நவசக்தி, நவசக்தி யாரு? திருவிகா தான். கரெக்டாக வந்துருச்சா? நம்ம ஈவேரா பெரியார் பத்திரிகை இதெல்லாம் குடியரசு, சுப்பிரமணிய ஐயர் தேசிய பள்ளி, சாமி வெங்கடாசலம் சைவ சித்தாந்த பள்ளி. கரெக்டாக வந்து மேட்ச் ஆகுது. ஸோ அடுத்தது வஉசி, பாரதி, நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம், கவிமணி, தேசிய விநாயகம் பிள்ளை இவங்கள வந்து நம்ம பொருத்தணும். ரைட்டா, சரி. இங்க பாருங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3421 அதாவது வஉசி சிதம்பரம். சுதேசி கப்பல் அப்படின்னாலே நமக்கு தெரியும், கப்பலோட்டிய தமிழ்னு சொன்னாலே வஉசி தான். ரைட்டா, 3 கரெக்ட். அடுத்தது நம்ம பாரதியார், பால
பாரத் 3 4. அடுத்தது நாமக்கல் கவிஞர் 2 சங்குலி. தேசி விநாயகம் பிள்ளை அழகம்மை ஆசிரிய விருத்தம். ரைட்டா? ஸோ 3 4 2 1 அப்படின்றது மேட்ச் ஆகுது. அதான் ஆன்சராக கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பார்க்கலாம். எத்திணைக்குரிய பாடல்கள் புறநானூற்றில் இல்லை? எந்த திணைக்குரிய பாடல்கள் புறநானூற்றில் இல்லை அப்படின்றாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உளினை திணை அப்படின்னு இருக்கு இல்லையா, இது வந்து இல்லை. இதில் புறநானூற்று பாடல்லாம் இல்லை. அடுத்தது எந்த புதை பொருளாராய்ச்சி தமிழகத்திற்கும் ரோமபுரிக்கும் இடையிட்ட கடல் வாணிகத்தின் விரிவையும் வளத்தையும் பெரிதும் விளக்கி காட்டுகின்றது? அதாவது தமிழகத்துக்கும் ரோமபுரிக்கும் இடையில வியாபாரம் வந்து இது நடந்துச்சுன்னு சொல்லி எங்கப்பா கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆதாரம் எங்கே கிடைச்சுன்னு கேட்குறாங்க. சுருக்கமாக இது வந்து அரிக்கைமேடில் கிடைச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அரிக்கைமேடு என்பது இது வந்து அது வந்து சரி. அகழ்வாய்வு சம்மந்தப்பட்டதெல்லாம் நம்ம கேட்பாங்க. தமிழகத்தோட வரலாறு பண்பாடுலாம் வந்துடும். குடம்பை தனித்துளிய புல் பரந்தற்றே என்னும் குரலில் வரும் காட்சி புலப்படுத்துவது எது? திருக்குறளை பற்றி கேட்குறாங்க. இது வந்து வாழ்க்கை வந்து நிலையில்லாதது. ரைட்டா? வாழ்க்கை என்பது ஒரு நிலையானது கிடையாது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த குடம்பை தனித்துளிய புல் பரந்தற்றே அப்படின்ற குரலில் வரும் காட்சி புலப்படுத்துவது. வாழ்க்கை வந்து நிலையில்லாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த குரலுக்கான மீனிங். ஸோ டி ஆப்ஷன். அடுத்தது பொறுத்துக்கு கேட்டிருக்காங்க. அனைத்தும் சரி. 1 2 3 4 ஆல் ஆர் கரெக்ட். கீழே கொடுக்கப்பட்டுள்ள சரியான இணையை தேர்வு செய்கின்றாங்க. அன்பளிப்பு கு அழகிரிசாமி, அதுவும் கரெக்டாக தாங்க தான். கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. கடவுளும் கந்தசாமி, புதுமை பித்தன், யுகசக்தி ஜெயகாந்தன், திருடன் மகன் திருடன் கல்கி. இது வந்து அனைத்தும் சரி. எல்லாமே இணை வந்து சரியா இருக்கு. ராணி வேலுநாச்சியார் திண்டுக்கல் அருகே கோபால நாயக்கரின் பாதுகாப்பில் டேஸ் இடத்தில் வாழ்ந்து வந்தார். அவங்க வந்து எங்க மறைஞ்சு வாழ்ந்தாங்க அப்படின்றத கேட்டிருப்பாங்க. அதுதான் அது விருப்பாட்சி. விருப்பாட்சி இடத்துல கொஞ்ச நாள் மறைஞ்சு வாழ்ந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து வெள்ளைக்காரங்கள் இருந்து போட்டு சண்டை போட்டிருப்பாங்க, ஜெயிச்சிருப்பாங்க. ரைட்டா? ஸோ விருப்பாட்சி அப்படின்றத படிச்சுக்கோங்க. அடுத்தது தருமசேனார் என்ற பெயருடன் வாழ்ந்து வந்தவர் யார்? தருமசேனார் நம்ம யாரை அழைக்கிறோம்? அது திருநாவுக்கரசருக்கு தான் நம்ம தருமசேனார்னு சொல்லுவோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் இருக்கும். ரைட்டா? இது எல்லாமே நம்ம தெரிஞ்ச விஷயம் தான். தருமசேனார் ரொம்ப ஈஸி தான். திருநாவுக்கரசர், திருநாவுக்கரசருக்கு தருமசேனார். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை என்ற அடி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்றாங்க. குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை என்றது கொன்றை வேந்தன். கொன்றை வேந்தன் இடம்பெற்ற நூல் எது? கொன்றை வேந்தன். பின்வருவற்றில் சரியான விடையை தேர்ந்தெடுக்க. கீழ்காண்பவையில் எது பாரதியாரின் கவிதை இல்லை? அப்போ பாரதியாரோட கவிதைலாம் தெரியுமா? குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு, இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப சிஎம்பியும் பாரதியார் பாட்டுன்னு தெரியும். ரைட்டா? நிலவும் வான்மீனும் காற்றும் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதுவும் வந்து அவரோட பாட்டு தான். எது இல்லைன்னா புரட்சி கவி. புரட்சி கவி என்று அழைக்கும் போது பாரதியார் தான். ஆனால் அது ஒரு கவிதை கிடையாது. புரட்சி கவி அப்படின்றது ஒரு நூல் கிடையாது. ரைட்டா? புரட்சி கவிலாம் கிடையாது. புரட்சி கவி, தேசிய கவி, இதெல்லாம் ஒரு பட்ட பேர். ரைட்டா? நம்ம பாரதியார் நம்ம தேசிய கவின்னு தான் சொல்லுவோம். புரட்சி கவின்றது பாரதிதாசனுக்கு தான் வரும். தேசிய கவி என்பது பாரதியாருக்கு வரும். புரட்சி கவி வராது. ரைட்டா? இது ஒரு கவிதை. இவர் எழுதின கவிதை கிடையாது. கீழ்காண்பதில் எது பாரதியின் கவிதை இல்லைன்னா புரட்சி கவி. தொழிலாளன் என்னும் தமிழ் செய்தித்தாளை வெளியிட்டவர் யார்? கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிங்கார வேலனார். இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியும் கூட. இது வந்து கொஞ்சம் கேட்கறதும் உண்டு. ரைட்டா? சிங்கார வேலனார் அப்படின்றதான் தொழிலாளன் என்னும் தமிழ் செய்தித்தாளை வெளியிட்டவர் அவர் தான். ரைட்டா? ஸோ அடுத்தது பொருத்தமான விடையை தேர்வு செய்கின்றாங்க. 2143 2143 அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்க. குறிஞ்சிப்பாட்டு 261, முல்லைப்பாட்டு 103, நெடுநல்வாடை 188, மலைபடுகடாம் 583. ரைட்டா? ஸோ வந்து பொருத்தணும். இதில் எத்தனை அடிகள் இருக்குன்றது உங்களுக்கு தெரியணும். ஒவ்வொரு பாட்டுலையும் தெரிஞ்சுன்னா மேட்ச் பண்ணிடலாம். இது எல்லாமே நமக்கு இந்த யூனிட் 8ல் வர்றது. 1800 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழர் என்னும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த நூலில் வந்து கனகசபை பிள்ளை. கனகசபை பிள்ளை 1800 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழர்னு சொன்னது. அந்த நூலுக்கு ஆசிரியர் யாரு? கனகசபை பிள்ளை. அடுத்தது பொறுத்துக. இரட்டையர்கள் கச்சியப்ப முனிவர், காலமேக புலிவர், அருணகிரிநாதர் அப்படின்னு போட்டுறாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம பொருத்தணும். 3421 போட்டிருக்காங்க.
3421, அதாவது இரட்டையர்கள் 3, தில்லை கலம்பகம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ரைட்டா 3. அடுத்தது கச்சியப்ப முனிவர், தணிகை புராணம். அடுத்தது 2, காலமேக புலவர், திருவானைக்கா உலா. ஸோ அடுத்தது வந்து 1, அருணகிரிநாதர், கந்தர் அந்தாதி. ரைட்டா, தமிழ் இலக்கியம் சார்ந்த சில கேள்விகள் கேட்பாங்க. நூல் ஆசிரியர்கள் இதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க. ரைட்டா. ஸோ அடுத்தது 1 ரூபாய் படியரிசி திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட நகரங்கள் டேஸ் மற்றும் டேஸ். ரைட்டா, 1 ரூபாய் படியரிசி, 1 ரூபாய் படியரிசி திட்டம், இது ஒரு ஸ்கீம். ரைட்டா. ஸோ 111க்கு பாருங்க, சென்னை மற்றும் கோயம்புத்தூர்ல வந்து பண்ணியிருக்காங்க. சென்னை மற்றும் கோயம்புத்தூர். ஸோ அடுத்தது இதனைத் தொடர்ந்து திருவாங்கூர் மகாராஜா திருவாங்கூரில் கோயில் நுழைவு பிரகடனத்தை வழங்கினார். ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் வந்து அவர் வந்து இது பண்ணியிருப்பார். ரைட்டா. ஸோ இப்போ கூட ஒரு 100ஆண்டு விழா கரண்ட் அஃபேர்ஸில் படிச்சிருப்பீங்க. கேரளா முதலமைச்சரும் நம்ம தமிழக முதலமைச்சரும் வந்து 100ஆண்டு விழா மலர்கள்லாம் வெளியிட்டாங்க. இந்த வைக்கம் போராட்டத்துக்கான 100 ஆண்டு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திருவாங்கூர் அது எதனா தொடர்ந்து அப்படின்னா வைக்கம் போராட்டம், வைக்கம் சத்தியாகிரகம், நம்ம பெரியார் போய் கலந்து அது வெற்றி அடைஞ்சிருக்கோம்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. எப்படி சுற்றி வளைச்சு கேட்குறாங்களா, வைக்கம் போராட்டம். ரைட்டா, அவர் வந்து கோயில் நுழைவு பிரகடனத்தை வழங்கியிருப்பார், அதுக்கப்புறம் கொடுத்துருப்பார். வைக்கம் சத்தியாகிரகம், வைக்கம் போராட்டம்ன்றதான் வைக்கம். அதனால தான் நம்ம பெரியாரை வந்து வைக்கம் வீரர், வைக்கம் போராட்ட வீரர்லாம் நம்ம சொல்லுவோம். 3வது சுயமரியாதை மாநாடு டேஸ் நடைபெற்றது. அப்போ முதல் சுயமரியாதை, 2வது, 3வது இதெல்லாம் எங்கே நடந்துச்சுன்னா நம்ம ஒவ்வொரு மாநாடும் நம்ம நீதி கட்சி பெரியார் இவங்க நடத்தின மாநாட்டை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்பப்போ இந்த மாநாட்டை பற்றி ஏதாவது கேட்டுகிட்டே இருப்பாங்க. ரைட்டா, இந்திய எதிர்ப்பு மாநாடு, முதல் மாநாடு, சேலத்தில் என்ன மாநாடு இருந்துச்சு, இது மாதிரி நிறைய மாநாடு. அப்புறம் பெரியாருக்கு பெரியார் பட்டம் எங்கே கொடுத்தாங்க, யார் கொடுத்தாங்க, எங்கே நடந்துச்சு, இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த பெரியார் ரிலேட்டடாகவும் அண்ணா ரிலேட்டடாகவும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இல்லை கேட்டுகிட்டே இருப்பாங்க. ரைட்டா. ஸோ 3வது சுயமரியாதை மாநாடு என்பது விருதுநகரில் நடந்திருக்கு. விருதுநகர். நீதி கட்சியோட முதல் மாநாடு, த ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னாலே கோயம்புத்தூர் தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். கோயம்புத்தூர் முதல் மாநாடு, நீதி கட்சியோட முதல் மாநாடு கோயம்புத்தூர். அடுத்தது கீழ்காணும் குரலின் வழியாக அறிவது யாது? அருள் என்னும் அன்பின் குலவி, பொருள் என்னும் செல்வ செவிலியால் உண்டு அப்படின்னு போட்டிருக்காங்க. இது குரல் சம்பந்தப்பட்டது. சரி, என்ன சொல்ல வராங்கன்னா, அன்பு தாய், அருள் குழந்தை, செல்வம் செவிலித்தாய் அப்படின்றது மீனிங். இதெல்லாம் என்ன சொல்ல வராங்க அப்படின்றது தான். ரைட்டா. கீழ்காணும் குரல் வழியாக நம்ம அறிவது இதுதான். அன்புன்னா அம்மா, அருள்னா குழந்தை, வரம் கிடைச்சதுன்னு சொல்லுவோம்ல, செல்வம்னா செவிலித்தாய் அப்படி மாதிரி போட்டிருக்காங்க. ரைட்டா. ஸோ பி வந்து சரி. அடுத்தது உலக வாழ்க்கையின் இயல்புகளையும் நடைமுறைகளையும் அனுபவ வெளிப்பாடுகளாக குறிப்பிடும் திருக்குறள் பகுதி எதுன்றாங்க. ஸோ உலக வாழ்க்கை பற்றியும் இயல்புகளை பற்றியும் நம்ம வந்து படிக்கிறோங்க அப்படின்னா, ஸோ உலக வாழ்க்கை அதை பற்றி படிங்கன்னா கண்டிப்பாக அது பொருட்பாவில் தான் இருக்கும். ரைட்டா. அறத்துப்பாலில் அறம் சார்ந்த விஷயங்கள் இருக்கும், காமத்துப்பாலில் அது இன்பம் அந்த சார்ந்த இருக்கும், காதல் அந்த மாதிரி சம்திங் இருக்கும். பொருட்பாவில் தான் உலக வாழ்க்கையை பற்றின இயல்புகள் நடைமுறை பற்றி கொடுத்துருப்பாரு. ரைட்டா. ஸோ பொருட்பால் என்பதே சரி. அடுத்தது அறம்போல் கூர்மையான அறிவுடையவராக இருந்தாலும் மக்கட்பண்பில்லாதவரை திருவள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார்? அப்படி ஒரு குறள் இது. ரைட்டா. இது மரம்போல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அறம்போல் கூர்மையான அறிவுடையவராக இருந்தாலும் மக்கட்பண்பு இல்லைன்னா அவன் மரத்துக்கு சமம். ரைட்டா. இது குறள்ல இருக்கும். ட்ரீ, மரம் என்பதே சரி. இதுக்கு ஒரு குறள். ரைட்டா. மரம் என்பதே இதுக்கு வந்து சரி. டேஸ் பொறுத்தல் இறப்பினை என்றும் டேஸ் அப்படின்னு போட்டு வச்சிருக்காங்க. ரைட்டா. மேற்கண்ட திருக்குறள் வாழ்க்கையில் பிறர் செய்யும் தவறுகளை என்ன செய்ய வேண்டும் என்கிறது. அந்த குறளே முழுசாக அவங்க கொடுக்கல, டேஸ் போட்டு விட்டாங்க. அப்போ அந்த குறள் முழுமையாக தெரிஞ்சாதான் இந்த லைன், இந்த 3 வார்த்தையை மொத்தம் 7 வார்த்தை தான் இருக்கும். அதில் 3 வார்த்தை இருக்கு, இன்னும் 4 வார்த்தை மிஸ் ஆகி போச்சு. ரைட்டா. அதை வச்சு நம்ம இது என்ன குறள், இது என்ன மீனிங்ன்றதை நம்மளால சொல்ல முடியும். இதுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா 1, 2 மட்டும் சரி. அதாவது பிறர் தவறுகளை பொறுத்தல், பிறர் தவறுகளை மறத்தல். பிறர் தப்பு செய்யறாங்கன்னா அதை பொறுத்துக்கணும், மறந்துடணும். ரைட்டா. ஸோ அதுதான் வந்து சொல்ல வராங்க. 1, 2 அப்படின்றத அந்த குறள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். தமிழில் தோன்றிய முதல் குழந்தை இதழ் சில்ட்ரன்ஸ் மேகசின் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து பால தீபிகை. ரைட்டா. ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு ரொம்ப ரேராக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. பால தீபிகை இதான் தமிழில் தோன்றிய முதல் குழந்தை இதழ், குழந்தைகளுக்கான சில்ட்ரன்ஸ்க்கான இதழ் பால தீபிகை.
தேம்பாவணி காப்பியத்தை பாட்டுடைய தலைவர் யார்? தேம்பாவணியில் யார் பாட்டுடைய தலைவர்னா ஜோசப். ரைட்டா? ஸோ ஜோசப் என்பதே சரி. நிறைய பேர் வந்து இயேசுன்னு இது பண்ணிடுவீங்க, அவர் கிடையாது. தேம்பாவணி காப்பியத்தின் பாட்டுடைய தலைவர் யாரு? ஜோசப் தான். ரைட்டா? ஜோசப் என்பதே சரி. இலக்கிய சான்றுகளுடன் தொல்லியல் துறையால் உறுதி செய்யப்பட்ட 1ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ரோமானிய தொழிற்சாலை பாண்டிச்சேரியின் அருகில் இருந்து உறுதி செய்யப்பட்டது. அவ்விடம் எங்கே அமையப்பட்டுள்ளது அப்படின்னா அது வந்து அரிக்கமேடு. அரிக்கமேடுல இருக்கு. ரைட்டா? அரிக்கமேடு. ஸோ அடுத்தது கடியலூர் ருத்திரன் கண்ணனாரின் பட்டினப்பாலை செயலுக்காக அடேவா 16 லட்சமா? 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம். ரைட்டா? ஸோ 16 லட்சம் பொற்காசுகள் வழங்கிய அரசர் யாருன்னா கரிகாலன் கொடுத்துருக்காருப்பா. நானே இப்போ தான் இந்த 16 லட்சத்தை இப்போ தான் கேள்விப்படுறேன். ரைட்டா? ஸோ நேம் த ரூலர் ஹூ கேவ் கோல்டு காயின் வந்து கொடுத்துருக்காரு. யாரு? கடியலூர் ருத்ர கண்ணனாருக்கு. யார் கொடுத்தது? பட்டினப்பாலைக்காக கொடுத்தது யாரு? கரிகாலன். கரிகாலன் அவர்கள் வந்து கொடுத்துருக்காரு. பார்த்துங்கப்பா. ஏன்னா நாம் எப்படி படிச்சிருப்போம்னா சோழர்களில் அந்த இதை பற்றி கரிகாலனை பற்றி எந்த பாட்டில் இருக்குது? பட்டினப்பாலையில் இருக்குது. அப்படி தான் நம்ம படிப்போம். பட்டினப்பாலை ஆசிரியர் இது மாதிரி நூல் யார்கள் தான் நம்ம கடியலூர் ருத்திர கண்ணன். ஆனால் அதில் இவ்வளோ பொற்காசுகள் கொடுத்தாருன்னு சொல்லி நம்ம படிக்கிறது ரொம்ப ரேராக இருக்கும். இங்கே பாருங்க, அந்த பொற்காசுகள் பற்றிலாம் இவங்க கேட்டு வச்சுருக்காங்க. ரைட்டா? சரி, நமக்கு தெரியாத விஷயம் எப்படிலாம் கேட்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கோம். எந்த அளவுக்கு நுணுக்கமாக கேட்குறாங்க. நம்ம வந்து ஆன்சரே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க ஒரு சில கேள்விகள். ஒரு சிலதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். புகழர் கல்வெட்டு எந்த ராஜ்யத்துடன் தொடர்புடையது? புகழர் கல்வெட்டு யாரை குறிக்குதுன்னா சேரர்கள். ஏன்னா ஒவ்வொரு சேரர்கள் சோழர்கள் எல்லாத்தையுமே எந்தெந்த கல்வெட்டு நம்ம படிச்சிருப்போம். அதில் புகழர் கல்வெட்டு என்பது சேரர்கள் பற்றிய அந்த மன்னர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும் இல்லையா? சேரர்கள் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஸோ அடுத்தது அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் என்ன செய்யும்? செல்வத்தை தேய்க்கும். செல்வத்தை தேய்க்கும். ரைட்டா? இது ஒரு வரியோட இது அடுத்தது. இது செல்வத்தை தேய்க்கும். பொறுத்துக நூல் சிறப்பு பெயர். அந்த நூலுக்கான சிறப்பு பெயர் என்ன சொல்றாங்க பார்க்கலாம். 3142 போட்டிருக்காங்க. திருமுருகாற்றுப்படை அப்படின்னா புலவராற்றுப்படை. கூத்தாற்றுப்படை அப்படின்னு சொன்னா ஒன்னா. கூத்தாற்றுப்படை வந்து மலைபடுகடாம். அகனானூருக்கு வேறு பெயர் வந்து நெடுந்தொகை. கேள்விப்பட்டிருக்கீங்க, இதோட கேட்கறது உண்டு. அகனானூருக்கு வேறு பெயர் வந்து நெடுந்தொகை. அடுத்தது வந்து 2 முல்லைப்பாட்டுங்கிற பேர் நெஞ்சாற்றுப்படை என்பது முல்லைப்பாட்டு. ரைட்டா? ஸோ இதெல்லாமே வந்திருக்கு பாருங்க. வேறு பெயர் நூலுக்கான சிறப்பு பெயர் அல்லது வேறு பெயர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது பொருத்தமான விடையை தேர்வு செய்க. பொருத்தமான விடை 3412 கொடுத்துருக்காங்க. சிறுபஞ்சு மூலம் அற இலக்கியம். குடும்ப விளக்கு என்பது தற்கால இயக்கம். ரைட்டா? தற்கால இலக்கியம். இப்போ வந்து நம்ம பாரதிதாசன் எழுதியிருப்பார் இல்லையா? அது. சீவக சிந்தாமணி அது வந்து ஒரு காப்பியம். ரைட்டா? அது வந்து ஒரு காப்பியம். கலித்தொகைன்றது ஒரு சங்ககால இலக்கியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது திருக்குறளில் மாந்தரின் உள்ளத்து உயர்வு எதனோடு ஒப்பிடப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. மாந்தரின் உள்ளத்து உயர்வு வந்து எதனோடு ஒப்பிடுறாங்கன்னா வெள்ளத்தனைய மலர் நீட்டம். அது வந்து திருக்குறளோட அப்படியே இருக்கும். ரைட்டா? வெள்ளத்தனைய அது திருக்குறளோட இன்னொரு பாதி கொடுத்துருக்காங்க. மீதி பாதி இப்படி தான் இருக்கும். இது ஒரு திருக்குறள். வெள்ளத்தனைய மலர் நீட்டம். ரைட்டா? மாந்தரின் உள்ளத்து உயர்வு அப்படி மாதிரி வரும். ரைட்டா? ஸோ அதனால ஏ ஆப்ஷன் திருக்குறள் பகுதி. அடுத்தது கீழ்கான கூற்றுக்கான சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். பகல் வெல்லும் கூகையை காக்கை போட்டிருக்காங்க. நெடும் புனலுள் வெல்லும் முதலை. பீலிப்பை சாகடும் அச்சிடும். கலால் கலரின் நரியடும் அப்படின்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இது என்ன சொல்ல வராங்கன்னா 1 காலம் அறிதல். 1 வந்து காலம் அறிதல். 2 வந்து மற்றும். 4 வந்து இடம் அறிதல். 3 வந்து வழி அறிதல். இதெல்லாம் மீனிங் மாதிரி இதெல்லாம். ரைட்டா? கோவலன் கண்ணகி கதையை கூறி சீத்தலை சாத்தனா இளங்கோவலர்களிடம் எம்முறையில் கூறினார்.
அடிகள் நீரே அருளுக அப்படின்னு சொல்லியிருப்பார். ரைட்டா, இது கேள்விப்பட்டிருப்பீங்க. அடிகள் நீரே அருளுக அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. அந்த கண்ணகி கோவலன் கண்ணகி கதையை கூறி சீத்தலை சாத்தனா இளங்கோவலோட என்ன சொல்லியிருப்பாரு, அடியை நீரே அருளுக அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ டி ஆப்ஷன். சிலப்பதிகாரம் படிக்கும்போது படிச்சிருப்பீங்க. தென்னிந்திய பிராமி கல்வெட்டுகள் எல்லாம் சந்தேகப்பட முடியாத அளவிற்கு பௌத்தர்களோடு தொடர்புடையவை என்பதே உண்மையாகும். அப்படியாயின் பிராகிருத அடிப்படை கொள்கைகளை கல்வெட்டில் கோலோச்சின என்றால் ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை. இது யாருடைய கூற்று? இந்த மாதிரி சொன்னது யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முனைவர் கே பிள்ளை. முனைவர் கே பிள்ளை. சி ஆப்ஷன் போட்டிருக்காங்க இல்லையா, அது. பொருட்கலவை நூல் என்று அழைக்கப்படும் நூல் எது? பொருட்கலவை அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எதுன்னா பரிபாடல். பரிபாடல் இருக்கு பாருங்க, பரிபாடல். திருக்குறள் அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களில் எண்ணிக்கை எத்தனை? ஸோ ஒவ்வொரு அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால்னு இருக்கு, 3ஆக பிரிச்சிருப்பாங்க. ஒவ்வொன்றுலையும் எத்தனை அதிகாரங்கள் இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். அதை கேட்டிருக்காங்க பாருங்க. அறத்துப்பால்ல 38 அதிகாரங்கள் உள்ளன. 38 அதிகாரங்கள் உள்ளன. இடிபஸ் உளச்சிக்கலை மையமாக கொண்டு ஜெயகாந்தன் எழுதிய நாவல் எது அப்படின்றாங்க. ரிஷி மூலம். ரிஷி மூலம். அப்ப ஜெயகாந்தன் எழுதிய நாவல் என்ன, அது எதன் மையமாக இருக்குது அந்த நாவலை நம்ம தெரிஞ்சுக்கணும். ரிஷி மூலம். நூல் ஆசிரியர்களை அதன் படைப்புகளுடன் சரியாக பொறுத்துக்கின்றாங்க. 3421 அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது என்னன்னா ஈவேரா, அதாவது பெரியார். பெரியார் எங்க வர்றாரு? குடியரசுனாலே நம்ம டக்குன்னு ஞாபகத்துக்கு வர்றது பெரியார் வந்துருச்சா. அண்ணாதுரை வேலைக்காரி படிச்சிருப்பீங்க. வேலைக்காரி அந்த இது அவர் தான், அறிஞர் அண்ணா வேலைக்காரி. மாதவையா. மாதவையா. மாதவையன்னா 2, அதாவது கமலாம்பாள் சரித்திரம். ராஜம் ஐயர் 1, சாரி மாதவையா 2 வருமா, பத்மாவதி அடிச்சிருவோம். மாதவையா. மாதவையனா வரும் 2, பத்மாவதி சரித்திரம். ராஜம் ஐயர் அப்படின்றதான் கமலாம்பாள் சரித்திரம் அப்படின்னு வரும். ரைட்டா, பார்த்தீங்களா? குடியரசும் வேலைக்காரை நமக்கு ஈஸியாக தெரியுது. மாதவையா ராஜமையர் இவங்க 2 பேர்லையும் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ரைட்டா, ஸோ அதை கரெக்டாக நம்ம போடணும், பார்த்துக்கோங்க. அதாவது எதுக்கு மாதவையா அப்படின்னு வந்துச்சுன்னா பத்மாவதி சரித்திரம், ராஜமையர்ன்றது கமலாம்பாள் சரித்திரம். சரி, அடுத்தது. எங்கே எப்போது பெரியார் காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறி சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பித்தார்? அவர் காங்கிரஸ் கட்சியை விட்டுட்டு சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பிச்சிருப்பார். அவர் எங்கே அப்படின்னு போட்டிருக்காங்க, எங்க ஆரம்பிச்சார் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் 1925. காஞ்சிபுரத்தில் காங்கிரஸை விட்டுட்டு விலகி என்ன பண்ணியிருப்பாரு, சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பிச்சிருப்பாரு. அது காஞ்சிபுரம் இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க, 1925. 1925. கிபி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இசை ஸ்வரங்கள் அடங்கிய பிராமி கல்வெட்டு எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? பிராமி கல்வெட்டுனா நம்ம தமிழகத்தை சார்ந்த தொல்லியல் விஷயங்கள், பண்டைய கால வரலாறு பண்பாடு மாதிரி. அதனால தான் யூனிட் 8ல் வருது. இதெல்லாம் ஆக்சுவலாக ஹிஸ்ட்ரியில் தான் படிக்கணும், ஆனால் நம்ம இதுலேயே நம்ம எடுத்துக்கிறோம். ரைட்டா, இது அரிச்சநல்லூர். ரைட்டா, அரிச்சநல்லூர். கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருந்தவில்லை? எது பொருந்தலை? இந்த குறிஞ்சி முல்லை மருத நெய்தல் இது என்ன சொன்ன இதெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. 4 மட்டும் பொருந்தலை. அதாவது குறிஞ்சினா புணர்தல், முல்லைனா இருத்தல், மருதம்னா ஊடல், ஆனால் நெய்தல் அப்படின்னா பிரிதல் அப்படின்னு போட்டிருக்காங்க. எது சரியாக பொருந்தவில்லை? 4 மட்டும் பொருந்தலையாமா. பிரிதல் நெய்தல் மட்டும் பொருந்தலை. அடுத்து கிபி 1891 நிறுவப்பட்ட திராவிட மகாஜன சபை அதன் முதல் மாநாட்டை டேஸில் நடத்தியது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கிபி 1891 நிறுவப்பட்ட திராவிட மகாஜன சபை அதன் முதல் மாநாட்டை, அதாவது திராவிட மகாஜன சபை. இப்போ நம்ம நீதி கட்சி மாநாடு ஃபர்ஸ்ட் எங்க நடந்துச்சுன்னு கேட்டோம். அதே மாதிரி திராவிட மகாஜன சபை மாநாடு ஃபர்ஸ்ட் எங்க நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இது எங்க நடந்துச்சு? நீலகிரியில் நடந்திருக்கும். ரைட்டா, 1891 ஞாபகம் வச்சுக்கோங்க. நாடகம் பற்றிய செய்திகளில் மிக சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கும்னு போட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நடிப்பதற்கு மட்டுமே உரிய நாடகம், படிப்பதற்கு மட்டுமே உரிய நாடகம், பார்ப்பதற்கு மட்டுமே உரிய நாடகம்ன்றாங்க. இது பார்த்தாலே இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு. மிக சரிதான் என்னன்னா நடிப்பதற்கு மட்டுமே உரிய நாடகம், படிப்பதற்கு மட்டுமே உரிய நாடகம், நடிப்பதற்கு மற்றும் படிப்பதற்கு உரிய நாடகம். நாடகத்தை 3 வகையாக எம் வரதராசனார் வகைப்படுத்துகிறார் அப்படின்றாங்க. அப்போ நாடகன்றது 1 மட்டும் இல்லை, 3 வகையாக பிரிச்சிடலாம் நாடகம். அப்போ 3 சேர்ந்தது தான் நாடகன்ற மாதிரி வரும். ரைட்டா, ஸோ டி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க.
இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்துவிட்டால் துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும், நெஞ்சினில் தூய்மை உண்டாகிவிடும், வீரம் வரும் என பாடியவர் யாருன்னா, இதெல்லாம் நம்ம பாரதிதாசன் தான் சொல்லியிருப்பார். ரைட்டா? ஸோ இன்பத் தமிழ் கல்வினாலே நம்ம பாரதிதாசன் ஞாபகம் வந்துடும். ஸோ பாரதி தாசன் என்பதே சரி, பாரதிதாசன் தான் சொல்லியிருப்பார். நிலம் அளப்பதற்கு ஏர் நிவர்த்தனம் பட்டிகை என்ற முறைகள் யாருடைய காலத்தில் கையாளப்பட்டன அப்படின்றாங்க. ஸோ இது வந்து பல்லவர் காலம். 2021ஆம் ஆண்டிற்கான பேரறிஞர் அண்ணா விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்றாங்க. ஸோ இதை பார்த்தா இது கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் மாதிரி தெரியுது. ரைட்டா? பரவாயில்ல. யூனிட் 8க்கு ஏன் வந்துச்சு அப்படின்னா, அறிஞர் அண்ணான்னு கேட்டதுனால நம்ம வந்து அதை கொடுத்துட்டோம். ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். அப்போ 2023 நடக்கிற எக்ஸாமுக்கு ஏன் சார் 2021 கேட்டிருக்காங்கன்னா, அவங்க கேட்பாங்க. ரைட்டா? அவங்க எப்படி வேணாலும் கேட்பாங்க. ரைட்டா? அதாவது இந்த விருதை வந்து 2022 வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வருடம் வந்து மாறி இருக்கும், அவங்க கொடுக்கப்பட்டது வந்து மாறி இருக்கும். சார் இவங்க கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். ஆக்சுவலாக நாஞ்சில் சம்பத்துக்கு வந்து 2021ஆம் ஆண்டிற்கான பேரறிஞர் அண்ணா விருது வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். பட் இருந்தாலும் அறிஞர் அண்ணா விருதுன்றது அண்ணா சம்பந்தப்பட்ட விஷயம். அந்த விருதுலாம் யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுனால யூனிட் 8ல் தூக்கி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இதை கரண்ட் அஃபேர்ஸில் விட்டுடுங்க. 1944ஆம் ஆண்டு டேஸில் நடைபெற்ற மாநாட்டில் நீதி கட்சி என்ற பெயர் திராவிட கழகம் மாற்றப்பட்டது. இப்போ நீதி கட்சின்ற பேர் வந்து திராவிடர் கழகம்னு மாற்றிருக்காங்க. எப்போ? 1944. இது எங்கே நடந்த மாநாடு அப்படின்னா சேலம் மாநாட்டில் தான் நீதி கட்சின்ற பேர் வந்து திராவிட கழகமாக மாற்றிருப்பாங்க. அதை இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1944 மாற்றின இடம் வந்து சேலம் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நீதி கட்சின்றது பெயர் மாற்றிட்டாங்க. ரைட்டா? எப்படிலாம் கேட்டிருக்காங்க பாருங்க. எப்போ வந்து பெரியார் வந்து காங்கிரஸ் கட்சியிலேருந்து எப்போ விலகினாரு, அதுக்கப்புறம் எப்போ வந்து இது ஏதோ இயக்கத்தை தொடங்கினான்னு ஒன்று சுயமரியாதை சம்திங் ஒரு இயக்கம் தொடங்கினான்னு கேட்டாங்க. எப்போ காங்கிரஸ் கட்சியில் வெளியே வந்தார், நீதி கட்சி எப்போ வந்து திராவிடர் கழகமாக மாறுச்சு அப்படின்னு சொல்லி, அதாவது பிச்சு கேட்பாங்க. ஆணி வீர அக்கு வீர கேட்பாங்கல்ல, அது மாதிரி நம்ம நீதி கட்சி, திராவிடர் கழகம், பெரியார், அண்ணாவை பற்றி நம்ம வந்து 100க்கு 100 எல்லாமே தெரிஞ்சுக்கணும். எப்படி வேணாலும் கேள்வி கேட்பாங்க. ரைட்டா? அதனால நல்லா படிச்சுப்பாங்க. பாருங்க, வைக்கம் போராட்டத்தை பற்றி ஒன்று கேட்பாங்க. வைக்கம் வீரர்னா யாருன்னு கேட்பாங்க. வைக்க வீரன் பட்டம் யார் கொடுத்தாங்க? ஈவே ராமசாமி. ரைட்டா? பெரியாருக்கு தான். ஈவே ராமசாமின்றது பெரியார். ஒரு இடத்துல பெரியார்னு போடுறாங்க, ராமசாமின்னு போடுறாங்க. எப்படி போட்டாலும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்திய தேசிய காங்கிரசின் 3வது மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் யாருன்றாங்க? பத்ருதீன் தியாப்ஜி. ரைட்டா? இது ஐஎன்எம்ல வர வேண்டிய ஒரு கேள்வின்னு நினைக்கிறேன். சரி, பரவாயில்ல, ஒன்று எக்ஸ்ட்ரா போயிடுச்சு போல. இது வந்து இந்திய தேசிய இயக்கம் இருக்கு இல்லையா, அதில் வரக்கூடிய ஒரு கேள்வி. கட் பண்ணும்போது சேர்த்து கட் பண்ணிட்டாங்க. ரைட்டா? சரி, பரவாயில்ல, விடுங்க. இந்திய தேசிய இயக்கத்தில் ஒரு கேள்வியாக போச்சு. கல்லுண்பாறை, அதாவது 109வது கொஸ்டின் வந்து கட் பண்ணுறதுக்கு 108வது சேர்த்து வந்து கட் பண்ணி போட்டாங்க. அது வந்து இந்திய தேசியத்துக்கு வரும், அதை விட்டுடுங்க. இது பாருங்க, கல்லுண்பாறை திருவள்ளுவர் எதனை உண்பாருக்கு நிகராக கூறுகிறார்? கல் உண்றாங்கல்ல, சாராயம் குடிக்கிறாங்கல்ல, அது எது உண்றதுக்கு சமம்னா நஞ்சு உண்பாருக்கு சமம், விஷத்தை குடிக்கிறதுக்கு சமம். கல்ல குடிக்கிறது விஷத்தை குடிக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? ஒப்பிடுகிறார். ஸோ நஞ்சுண்பார் பாய்சன் சாப்பிட்றதுக்கு பாய்சன் டேக்கிங் ஹேபிட் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். நஞ்சுண்பார் ஈஸியாக சொல்லிடலாம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல் என்று உரைக்கும் பாடல் எது? இது வந்து திருமந்திரம். ஸோ அடுத்தது, மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற. இக்குறளின் அடிப்படையில், இது ஒரு குறள். இந்த குறளோட அடிப்படையில் என்ன சொல்ல வரான்னு பார்க்கலாம். மனம் தூய்மையா இருப்பின் அதன் வழிபட்ட முக்கரண வினைகளும் தூய்மையா இருக்கும். ஆதலில் மாசிலா மனமே அறத்திற்கு அடிப்படைன்னு சொல்லி கூற்று கொடுத்துருக்காங்க. காரணம் வந்து மனம் தூயதா இருப்பின் வெளிக்கோளம் வேண்டாதது ஆகிவிடும். மனம் தீயதாக இருப்பின் வெளிக்கோளம் பிறரை ஏமாற்றுவதாக ஆகிவிடும். இரு வழிகளினாலும் பயனின்மை நோக்கி வெளிக்கோளத்தை வீண் ஆரவரம் என்றார் அப்படின்னு மாதிரி காரணத்தை கொடுத்து வச்சிருக்காங்க. சரி, என்னதான் சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம். இதுக்கு விடை பாருங்க. கூற்று ஏ, காரணம் இரண்டும் சரி, இவை குறளின் பொருளை சரியாக விளக்குகின்றன. அப்ப இந்த குறளுக்கு வந்து நமக்கு சரியா விளக்கம் தெரிஞ்சிருக்கணும். கூற்று காரணம் சரியா மேட்ச் ஆயிருக்காம்பா. புது கவிதைகளில் பழங்கதையை துணையாக கொண்டு ஒரு கருத்தை விளக்குவதற்கு பயன்படுத்தப்படும் உத்தி முறை என்ன அப்படின்றாங்க. இது வந்து என்னது? தொன்மம். பழைய புது கவிதையில பழமையான அந்த கவிதையை துணையை கொண்டு நம்ம ஒரு உத்தியை இது பண்றது என்னன்னா தொன்மம் அப்படின்ற பேர். இல்லை இலக்கியம் சார்ந்த கேள்வி. சரியான விடையை தேர்வு செய்க அப்படின்றாங்க.
பொய்யை ஆழ்வார் வையன் தகலியா வார்க்கடலே நெய்யாக என்னும் பாடலை பாடினார். இந்த பாட்டை அவர் பாடினார்னு போட்டிருக்காங்க, பார்க்கலாம். பூதந்தாழ்வார் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் என்னும் பாடலை பாடினார். இப்போதான் நம்ம பொன்மேனி கண்டேன் அப்படின்னு ஒன்று இது படிச்சிருப்போம். பேயாழ்வார் அன்பே தகலையா ஆறுமே நெய்யாக எனும் பாடலை பாடினார். புகையாழ்வார் பூதந்தாழ்வார் பேயாழ்வார் ஆகிய மூவரும் ஒரு காலத்தவர் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் எதெல்லாம் சரி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். 1 4 சரி, 2 3 தவறு. அப்போ 1 சரி. எது? பொய்கையாழ்வார் வையன் தகலையே வார்க்கடலே நெய்யாக எனும் பாடலை பாடியிருக்காரு. 1 சரி. பொய்கையாழ்வார் பூதந்தாழ்வார் பேயாழ்வார் இவங்க 3 பேரும் சமகாலத்தவர், இதுவும் சரி. ஆனால் இந்த 2 தப்பு. எது? 2 3 தப்பு. பூதந்தாழ்வார் திருக்கண்டேன் பொன்மணி கண்டேன் சொன்னதும் தப்பு, பேயாழ்வார் அன்பே தகலேன்னு சொன்னதும் தப்பு. ரைட்டா? தமிழ் சமூகத்தில் மகளிருக்கு கற்பின் குறியீடாக அமையும் மலர் எதுன்றாங்க. தமிழ் சமூகத்தில் மகளிருக்கு கற்பின் குறியீடாக அமையும் மலர் எது அப்படின்னா முல்லை. முல்லை. Which flower is the symbol of chastity for women in Tamil society? முல்லை அப்படின்னு போட்டிருக்காங்க. பின்வரும் சங்க இலக்கிய நூல்களில் சங்க காலத்து சேரர்களை பற்றி குறிப்பிடும் நூல் எது? ஸோ சங்க காலத்து சேரர்கள் பற்றி எதில் இருக்குன்னா பதிற்று 10. 1976 காமராஜருக்கு வழங்கப்பட்ட விருதின் பெயர் என்ன? அப்போ நம்ம பெரியார் காமராஜர்லாம் நம்ம வரும் தமிழ்நாடு சம்பந்தமாக படிக்கும்போது. ரைட்டா? ஸோ இதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். பாரத் ரத்னா. அதாவது காமராஜருக்கு 1976 பாரத் ரத்னா கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ எந்த ஆண்டு கொடுத்துருக்காங்கன்னு கேட்குறாங்க. அடுத்தது, யார் ஒருவருடைய உயிரை யமன் கூட பறிக்க தயங்குவான் என வள்ளுவர் குறிப்பிடுகின்றார். அதாவது யமன் கூட இவங்க உயிரை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தயங்குவாராம். அது யார்பா அப்படின்னு பார்க்கலாம். யார் சொல்லியிருக்காங்க? சி ஆப்ஷன் போட்டிருக்காங்களா? யாருன்னா கொல்லாதவன். அது எப்படி இங்கிலீஷ்? ஒன் who never kills. ஒரு உயிரையும், அதாவது எந்த ஒரு உயிருக்கும் தீங்கு செய்யாதவன் இருக்காங்கல்ல. ஒரு சின்ன எறும்பு பூச்சி புழுவு கூட தீங்கே செய்ய மாட்டான்னு ஒருத்தர் இருப்பாங்கல்ல, அவனெல்லாம் வந்து கொல்லணும் எவன் நினைச்சா கூட தயங்குவான். ஏன்னா அந்த அது ஒரு நல்ல கேரக்டர் இல்லையா? ஒரு சின்ன பூச்சி எறும்பு கூட ஒரு தீங்கு செய்யாதவன் அப்படின்னும் போது அவன் உயிர் எடுக்கிறது கூட எவன் கூட கொஞ்சம் தயங்குவான் அப்படின்றாங்க இல்லையா? இது கொல்லாதவன் அப்படின்றதான் இது வந்து சரி. நல்ல குடும்பத்திற்கு அணிகலனாக வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? நல்ல குடும்பத்துக்கு அணிகலனாக இருக்கிறது எது அப்படின்றாங்க. ஸோ இதுக்கு வந்து பி ஆப்ஷன். நல்ல குழந்தைகள். ஒரு நல்ல குடும்பத்துக்கு அணிகலன் அப்படின்னு சொன்னால் நல்ல குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா அந்த குடும்பம் நல்ல ஒரு நல்லா இருக்கும்ன்ற மாதிரி. ரைட்டா? ஸோ அதுதான் நல்ல குழந்தைகள் ஒரு அணிகலன் மாதிரி. அடுத்தது, அருள் என்னும் குழந்தைக்கு வள்ளுவர் எதனை செவிலித்தாயாக குறிப்பிடுகிறார் அப்படின்றாங்க. இதுக்கு வந்து டி போட்டிருக்காங்க. செல்வம், ரிச். அருள் என்னும் குழந்தைக்கு வள்ளுவர் எதனை செவிலித்தாயாக குறிப்பிடுகிறார் அப்படின்னா செல்வத்தை சொல்லியிருக்காரு. மயக்கம் தெளிந்த மாசற்ற காட்சியுடையவருக்கு எது கிட்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார். மயக்கம் தெளிந்த மாசற்ற காட்சியுடையவருக்கு எது கிடைக்கும்? கிட்டும் அப்படின்னு வள்ளுவர் எதை சொல்லியிருக்காரு அப்படின்னா சி ஆப்ஷனா இன்பம் கிடைக்கும் அப்படின்றத சொல்றாரு. இன்பம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாதமுனி. 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யாரு? நாதமுனி. ஸோ அடுத்தது, சென்னை வாசிகள் சங்கம் தென்னிந்தியாவில் தொடங்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து டி ஆப்ஷன், பி ஆப்ஷன். 1852. 1852 இருக்கு இல்லையா? பி ஆப்ஷன். 1852 சென்னை வாசிகள் சங்கம் தென்னிந்தியாவில் தொடங்கப்பட்டது. ஸோ அடுத்தது, பெரியார் ஈவேராவுடன் தொடர்பு இல்லாத இதழ் எது? நம்ம பெரியாருக்கிட்ட தொடர்பு இல்லாத இதழ். அப்போ பெரியார் வந்து என்னென்ன இதழ் பத்திரிகைலாம் நடத்துறான்னு தெரிஞ்சா அது எதுலாம் நடத்தலாம்னு நம்மளால சொல்ல முடியும். ரைட்டா? அப்போ குடியரசுன்றதை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ரைட்டா? புரட்சி, ரிவோல்ட் கேள்விப்பட்டிருக்கோம். தேசபக்தன் இவரது கிடையாது, பெரியாரது கிடையாது. ரைட்டா? தேசபக்தன்றது பெரியாரது கிடையாது. ஸோ அதனால தொடர்பு இல்லாத ஒன்று அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ சி ஆப்ஷன். விருந்தினரின் முகத்தை எந்த மலரோடு வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து ஜஸ்ட் ஒரு இதை பார்த்தாலே வாடி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அனிச்ச மலர்னு சொல்லுவாங்க. ரைட்டா? விருந்தினரை
அணிச்ச முகத்தோடு ஒப்பிடுவாங்க. வந்தவங்களை வந்து நம்ம இன்முகத்தோடு அனுசரிக்கணும், உபசரிக்கணும். கொஞ்சம் நம்ம இது பண்ணாலும் அவங்க முகம் வந்து வாடி போயிருன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து எடுத்துக்காட்டாக வந்து அனிச்ச மலத்தை சொல்லுவாங்க. அனிச்ச மலர் இது திருக்குறளில் இருக்கும், நீங்கள் படிச்சிருப்பீங்க. அனிச்ச மலர். முத்துலட்சுமி அம்மையார் பற்றிய சரியான பதிலை தேர்ந்தெடுக்குன்றாங்க. ரொம்ப ஈஸியான கேள்வி. டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார்களே புற்றுநோயை காப்பாற்றுறதுக்காக இது பண்ணது. நமக்கு இப்போ இதுக்கு முன்னாடி கூட இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர்னு ஒரு கேள்விக்கு போட்டு வச்சிருக்காங்க. அப்படின்னு சொன்னாலே மருத்துவர் தான் அவர், ரைட்டா? பேசிக்காக அவர் வந்து ஒரு டாக்டர், மருத்துவர் அப்படின்றதும் சரி. ஸோ ஏ ஆப்ஷன், ரைட்டா? பொறியாளர், வழக்கறிஞர், ஆசிரியர் கிடையாது, அவர் ஒரு டாக்டர். A1 இஸ் கரெக்ட்னு போட்டிருக்காங்க. சரியான கூற்று. பெரியார் இந்திய தேசிய காங்கிரசின் உறுப்பினராக ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டார் அப்படின்றாங்க. பெரியார் இந்திய தேசிய காங்கிரசின் உறுப்பினராக ஒத்துழையாமை இயக்கத்தில் பெரியார் கலந்துக்கிட்டாரா? கலந்துக்கிட்டார். சுயமரியாதை திருமணத்தை நீதி கட்சி அறிமுகப்படுத்தியதுன்றாங்க. பெரியார் பட்டத்தை வழங்கியது யுனெஸ்கோ அமைப்புன்றாங்க. விடுதலை பத்திரிகை ஆங்கிலத்தில் நடத்தினார் அப்படின்னு போட்டிருக்காங்க, ரைட்டா? ஆன்சர் என்ன? 1 இஸ் கரெக்ட். 1 மட்டும் தான் கரெக்டாக, மீதி எல்லாமே தப்பா. சுயமரியாதை திருமணத்தை நீதி கட்சி அப்படின்றத அறிமுகப்படுத்தலை. அது நீதி கட்சிக்காக பேரை மாற்றிட்டாங்க, அதனால் வந்து இது பண்ணியிருப்பாங்க. பெரியார் பட்டத்தை வந்து யுனெஸ்கோன்னு போட்டிருக்காங்க, அதுவும் தப்பு. பெரியார் பட்டத்தை வந்து யுனெஸ்கோ கொடுக்கல, ரைட்டா? நம்ம இங்கே தமிழகத்தில் தான் கொடுத்துருப்பாங்க. விடுதலை பத்திரிகையை ஆங்கிலம் நடத்தினாங்க, அதுவும் தப்பு. ஸோ வந்து ஃபஸ்ட்டு 1 மட்டும் தான் சரி. ஒத்துழையாமை இயக்கத்தில் வந்து அவர் கலந்துருக்காரு, காங்கிரஸ் கட்சியில் ஒரு உறுப்பினராக இருந்திருக்காரு அப்போ. அதுக்கப்புறம் விலகிட்டார்ன்றதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அடுத்தது பொறுத்துக. கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், யூசப் கான், முத்துவடுகர் போட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து டி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 4 3 2 1ன்னு எப்படி மேட்ச் பண்ணுறது பாருங்க. கட்டபொம்மன் 4, பானர் மென் அப்படின்னு போட்டிருக்காங்க. மருது சகோதரர்கள் 3, காலின் மெக்காலே. யூசப் கான் 2, கேப்டன் கெம்பெல். முத்துவடுகர் கர்னல் பான் ஜோர் அப்படின்றத போட்டிருக்காங்க. இதை பொறுத்துக்க. ஸோ அடுத்தது சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். புதுக்கோட்டை மாவட்டத்தின் பொற்பனை கோட்டை என்ற இடத்தில் சங்ககால நடுக்கற்கள் காணப்படுகின்றன. இந்த நடுக்கற்கள் என்பது புதுக்கோட்டை மாவட்டத்தில் பொற்பனை கோட்டையில் இருக்குதான் ஒன்று சொல்றாங்க. அரிக்கமேடு என்ற இடம் சங்ககால துறைமுகப்பட்டினம் ஆகுன்றாங்க. அரிக்கமேடுன்றது துறைமுகப்பட்டினமான்றதை கொடுத்துருக்காங்க. இந்திய கருவூலம் மற்றும் புதையல் சட்டம் 1878 வகுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு போட்டிருக்காங்க. ரோமானிய நாணயங்கள் தென்னிந்தியாவின் திருநெல்வேலி மண்டலங்களில் செறிந்து காணப்படுகிறதுன்னு போட்டிருக்காங்க, ரைட்டா? இப்போ எதுலாம் சரின்னு பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்கேன்னா 1 2 3 கரெக்ட். அதாவது என்னன்னா ரோமானிய நாணயங்கள் தென்னிந்தியாவில் திருநெல்வேலியில் இல்லை, மீதி இருக்கக்கூடிய 3மே சரி. அரிக்கமேடு என்ற இடம் சங்ககால துறைமுகப்பட்டினம், இந்திய கருவூலம் மற்றும் புதையல் சட்டம் புதுக்கோட்டை மாவட்டத்தின் பொற்பனை கோட்டை என்ற இடத்துல சங்ககால நடுக்கர்கள் காணப்படும். இது ஃபர்ஸ்ட் 3மே சரி, 4 மட்டும் தப்பு. அடுத்தது 1806 வேலூர் கழகம் நடந்த போது சென்னை மாகாணத்தின் கவர்னராக இருந்தவர் யாருன்றாங்க. வேலூர் கழகம், வேலூர் புரட்சி நடந்தது இல்லையா? அப்ப சென்னை மாகாணத்தின் கவர்னராக இருந்தவர் யாருன்றாங்க. வில்லியம் பெண்டிங். வில்லியம் பெண்டிங். வில்லியம் பெண்டிங் என்பதே சரி. சி ஆப்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேலூர் புரட்சியை பத்தி கேட்பாங்க, ரைட்டா? ஸோ அடுத்தது தமிழ் சமூகம் பெற்றிருக்கும் வாய்மொழி வழக்காறுகளை என்னவென்று கூறலாம் அப்படின்றாங்க. தமிழ் சமூகம் பெற்றிருக்கும் வாய்மொழி வழக்காறுகளை என்னவென்று கூறலாம் அப்படின்றாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தா 1 2, அதாவது பான் மரபு, பாணர் மரபுன்றாங்க. 2மே சரி போல. 1 2 2மே சரி. 1 2. கோடிட்ட இடங்களை நிரப்புக. வெற்றி நிறைக்கவர்கள் மீட்டல் கறந்தியாம், வட்கார் மேற்செல்வது டேசாம், உட்கா எதிர்ன்றால் டேசாம். இந்த டேஸ்ன்றதை ஃபில் பண்ணணும். அதாவது வஞ்சி, காஞ்சி, ஒவ்வொன்றுத்துக்கும் அந்த திணை இருக்கும்ல, அதுக்கெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்கல்ல. வெச்சி கவர்தல் மீட்டல் கரந்தைக்கு வட்கா மேல் செல்வது வஞ்சி, உட்கா எதிர்ன்றல் வந்து காஞ்சி, வஞ்சி காஞ்சி, ரைட்டா? ஸோ அந்த இதுக்கு தான் நம்ம வந்து தெரியணும். ஒரு பாட்டாவே இருக்கும், நீ அது படிச்சிருப்பீங்க, வஞ்சி காஞ்சி. அடுத்தது உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கண்களை தான் நட்புன்றதை படிச்சிருப்பீங்க, கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. ஒருவனின் துன்பத்தை எது போக்குவதாக திருவள்ளுவர் குறிப்பிடுகிறான்னா ஃப்ரெண்ட்ஷிப், நட்பு. நட்புக்கான நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கண்களை தான் நட்புன்னு சொல்லி. நட்புக்கு ஒரு இலக்கணம், அந்த குறள் வந்து நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இது நட்பு, ஃப்ரெண்ட்ஷிப் தான், ரைட்டா?
தல்லா விளையிலும் தக்காரும் தாழ்விழா செல்வரும் சேர்வது டேஸ் பல்குழுவும் பால் செய்யும் உட்பகையும் வேந்தலைக்கும் கொள்குறும்பும் இல்லாது. இந்த டேஸை வந்து ஃபில் பண்ணணும், அவ்வளோதான். ரைட்டா? அது வந்து நாடுன்னு வரும். சேர்வது நாடு, இதுக்கு இல்லது நாடுன்னு வரணும். ரைட்டா? ஸோ பி ஆப்ஷன். இது ஒரு பாட்டு, அந்த பாட்டுல அப்படியே பிரித்து விட்ருக்காங்க. உலக வாழ்க்கைக்கு அடிப்படை உயிர் யார் அல்லது எது? உலக வாழ்க்கைக்கு அடிப்படை உயிர் யார் அப்படின்றாங்க. who or what adds vitality to the fundamental worldly life போட்டிருக்காங்க. அரசன். ஏன்னா உலகத்தை காப்பவன் அரசன். அடிப்படை உயிர் யாருன்னா அரசன் சொல்றாங்க. ரைட்டா? நாம் நீர் நெல் நெரு அப்படிலாம் படிச்சிருப்போம். ஆனால் அங்கே அரசன் கொடுத்துருக்காங்க. உலக வாழ்க்கைக்கு அடிப்படை உயிர் யார் அப்படின்றத போட்டிருக்காங்க. அரசன். ஆமா. கீழ்வருணவற்றுள் எவை சோழர்கள் காலத்தில் கல்வி மயமாக திகழ்ந்தது? இவங்க கொடுத்துருக்கிறதுல சோழர் காலத்தில் எது வந்து கல்வி மயமாக இருந்ததுன்னு சொல்லணும். எண்ணாயிரம், திருபுவனம், திருமூக்கடல், திருவெற்றியூர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆன்சர் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா மேற்கூறிய அனைத்தும். அதாவது சோழர் காலத்தில் எண்ணாயிரம், திருபுவனம், திருமூக்கடல், திருவெற்றியூர் எல்லாமே கல்வி மையமாக திகழ்ந்தது. அனைத்தும் சரி. வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது? நாலடியார். ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது? நாலடியார். திருவள்ளுவர் எப்பொழுது யாக்கைக்கு மருந்து என்பது தேவைப்படுவதில்லை என கூறுகிறார் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க. அருந்தியது அற்றது உண்டால். அருந்தியது அற்றது உண்டால் அப்படின்னா மருந்தே தேவையில்லைன்னு சொல்லியிருக்காரு. ரைட்டா? ஸோ டி ஆப்ஷன். இதெல்லாம் திருக்குறள். இந்த குறள் அப்படியே மீனிங்கை வந்து கட் பண்ணி கொடுத்துருவாங்க. வெண்மணி நிகழ்வை மையப்படுத்தி வெளிவந்த இந்திரா பார்த்தசாரதியின் புதினம் எது? இந்த வெண்மணி நிகழ்வை மையப்படுத்தி வந்த ஒரு புதினம் இந்திரா பார்த்தசாரதி எழுதுனது எதுனா குருதிப்புணல். ஞாபகம் வச்சுக்கோங்க. குருதிப்புணல். காங்கிரஸ் அமைப்பிற்கு சாதகமாக செயல்பட்ட மதராஸ் இளைஞர் குழுவை ஒருங்கமைத்தது டேஸ் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணபாய் நிம்கர். ஈவேரா பெரியார் திராவிட கழகத்தை துவங்கிய ஆண்டு. இவர் வந்து திராவிட கழகத்தை எப்போ தொடங்கினாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ திராவிடர் கழகத்தை அவர் எப்போ ஸ்டார்ட் பண்ணாரு? 1944. 1944 அவர் திராவிட கழகத்தை தொடங்கியிருக்காரு. 1944. தமிழ்நாட்டின் அரசு பள்ளிகளில் இந்தி கற்கப்படுவதை தொடராமல் இருப்பதற்கு நடவடிக்கை எடுத்தது யார் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து CN அண்ணாதுரை. இருமொழியை சொல்லிட்டோம். நம்ம தமிழும் இங்கிலீஷ் தான் படிக்கணும், ஹிந்தி வேணாம்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம ராஜாஜி வந்து தோல்வியுற்றதுக்கு காரணம் கூட சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் வந்து குருகுல கல்வியை ஆதரிச்சாரு, கட்டாயம் வந்து ஹிந்தி கற்றுக்கணும்னு சொன்னாருன்னு சொல்லி தான் வந்து தோக்கடிச்சிட்டாங்க. ஸோ தமிழ் அப்படின்றது தமிழுக்கு இது பண்ணது CN அண்ணாதுரை. இந்தி எதிர்ப்பு போராட்டம்லாம் பண்ணியிருப்பாங்க. ரைட்டா? ஸோ அதனால் வந்து இந்தி கற்கப்படுவதை தொடராமல் இருப்பதற்கு வந்து நடவடிக்கை எடுத்தது யாருன்னு கேட்டாங்கன்னா தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் நம்ம அறிஞர் அண்ணா அவர்கள், CN அண்ணாதுரை அவர்கள். ரைட்டா? ஸோ ஏ ஆப்ஷன். அடுத்தது ஆதிச்சநல்லூர் தொல்பொருள் ஆய்வுகள் குறித்து கூற்றுகளில் சரியான கூற்று எதுன்றாங்க. ஸோ ஆதிச்சநல்லூர் தொல்பொருள் சம்பந்தமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆதிச்சநல்லூர் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளது, அமைந்த ஊர்ன்றாங்க. அடுத்தது ராபர்ட் புருஸ்ஃபுட் என்பவர் ஆதிச்சநல்லூர் தொல்பொருள் ஆய்வுகள் நடத்தினார்ன்றாங்க. ஆதிச்சநல்லூர் தொல்பொருள் தாதுக்களில் இரும்பாலாகிய வேலும் வெங்கலத்தால் ஆகிய சேவர் கொடியும் காண கிடைக்கின்றதுன்னு போட்டிருக்காங்க. ஆதிச்சநல்லூரில் பொன்னாலான வாய்மூடிகள் காண கிடைக்கின்றதுன்றாங்க. 4 விஷயம் கொடுத்துருக்காங்க. இதில் எது சரின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1, 2, 3, 4 4மே சரி. இன்னொரு டைம் பார்த்துக்கலாம். ஆதிச்சநல்லூர் எங்கே இருக்கு? திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். இது கரெக்டு. ராபர்ட் புருஸ்ஃபுட் என்பவர் ஆதிச்சநல்லூரில் தொல்பொருள் ஆய்வு நடத்தியிருக்காரு. அதுவும் கரெக்டு. ஆதிச்சநல்லூரில் தொல்பொருள் தாதுக்கள்ல இரும்பாலாகிய வேலும் வெங்கலத்தாலாகிய சேவர் கொடியும் கிடைச்சதான். அதுவும் ட்ரூ. ஆதிச்சநல்லூர் பொன்னாலான வாய்மூடிகள், பொன்னா தங்கம், ரைட்டா, கோல்டு, வாய்மூடிகள் காண கிடைக்கணும். அதுவும் சரி. அப்போ 1, 2, 3, 4 வந்து சரி. டி ஆப்ஷன் போட்டிருக்காங்க. அவ்வளோதான்பா, கடைசி கேள்வி முடிஞ்சுதா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு 130 கேள்விகளுக்கு மேலே ஒரு 1-2 கொஸ்டின் மட்டும் வந்து இந்திய தேசிய இயக்கத்தில் ஹிஸ்ட்ரி கொஸ்டினாக போச்சு. மீதி எல்லாமே யூனிட் 8 கேட்கப்பட்ட கேள்விகள். 2023 நோட்டிஃபிகேஷன் கொடுத்து 2023 எக்ஸாம் நடத்தப்பட்ட தேர்வுகள் ஒட்டுமொத்தமாக இந்த வருஷம் ஃபுல்லாகவே வந்து யூனிட் 8 இவ்வளோ கேள்விகள் கேட்டிருக்காங்க. இப்படி தான் கேள்விகள் கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி உங்களுக்கு எத்தனை கேள்விகள் தெரியுது, எந்தெந்த பகுதியெல்லாம் கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு படிச்சிங்க அப்படின்னா வரக்கூடிய குரூப் 4 யூனிட் 8 ஃபுல் மார்க் எடுக்கலாம். யூனிட் 8 நீங்கள் நல்ல மார்க் எடுத்தீங்க அப்படின்னா கட் ஆஃபில் முன்னாடி வந்து கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆக முடியும். ஏன்னா வெயிட்டேஜ் ரொம்ப இருக்கிறதுலே அதிக வெயிட்
வெயிட்டேஜ் பொதுறிவுன்னு சொன்னால் ஒன்று மேக்ஸ் 25 கொஸ்டின் கன்ஃபார்ம், மீதி இருக்கக்கூடிய இதில் அதிக வெயிட்டேஜ்னா அது யூனிட் 8க்கு மட்டும்தான். இதுக்கு அடுத்ததாக பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, சயின்ஸ் அப்படிலாம் வரும். ஆனால் யூனிட் 8 தான் வந்து நிறைய கேள்விகள் வந்து கேட்குறாங்க. ரைட்டா? அது தரமான கேள்வியில் இருக்குது. ஒரு சிலர் நமக்கே தெரியல அந்தளவுக்கு கேட்டு வச்சுருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு நம்புறோம். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்குது, இதெல்லாம் வந்து டிஎன்பிசி கொடுத்த ஆன்சர் தான், நான் வந்து எதுவும் மாற்றலை, அவங்க கொடுத்த ஆன்சர் அப்படியே கொடுத்துட்டேன். உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நம்ம வின்னெக்ஸ் கிளாஸ் அகாடமியோட ஒரு புதிய யூடியூப் சேனல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அந்த பிடிஎஃபை நீங்கள் அதில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேவா? அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.